அனைத்து மாணவர்களுக்கும் இனிய வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். நான் பேசுறது தெளிவா விளங்குதா புள்ளே? மெசேஜ் போடுங்க பாப்போம். ஓகே. ஓகே பிள்ளைகள், அந்த அடிப்படையில் நம்ம இன்றைக்கு இலவச வகுப்புல இணைஞ்சிருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கு நிறைய பேர் இணைஞ்சிருக்கீங்க. 89 பேர். ஓகே. கிட்டத்தட்ட 100 கிட்ட வந்தாச்சு. அந்த அடிப்படையில் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் கிளாஸ். இதில் நிறைய பேர் இந்த முறை எக்ஸாம் செஞ்சவங்களா இருப்பீங்க. என்கிட்ட பரீட்சை வெளிவந்த பிறகு எல்லோருக்கும் வெற்றி வந்து இலகுவா கிட்டிராது. சில பேருக்கு அது கொஞ்சம் லேட் ஆகும் வெற்றி கிடைக்கிறதுக்கு. அதனால சில குறைபாடுகள்னால நம்ம என்ன செய்வோம்னு கேட்டால், நம்ம அடைய வேண்டிய இலக்கை வந்து அடையாமல் விட்டுருப்போம். அப்போ நான் என்ன சொல்றேன்னு கேட்டால், ஏலெவலில் அந்த செட் ஸ்கோர் அளவுக்கு, அதாவது யூனிவர்சிட்டி போகிற அளவுக்கான செட் ஸ்கோர் வந்திருக்காது. அதனால திரும்ப முயற்சி செய்யணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட வகுப்புக்கு நிறைய பேர் வந்திருக்கீங்க. வாழ்த்துக்கள். உண்மைக்குமே 2வது முறை முயற்சி செய்யறது அது ரொம்ப நல்லது. அது நானும் அப்படிதான், நிறைய பேரும் அப்படிதான். 2ஆம் முறை முயற்சி செய்யறது வந்து கண்டிப்பாக பயனளிக்கும். நம்பிக்கையோட நீங்க என்ன செய்யணும்னு கேட்டா, இந்த குறிப்பிட்ட காலம் வந்து முழுமையாக அதுக்கே அர்ப்பணிச்சுட்டு முயற்சி செஞ்சீங்கன்னா, ஷுவரா நீங்க என்ன செய்யலாம்னு கேட்டா, அடுத்த முறை உங்களோட ரிசல்ட்ஸ் வந்து இந்த முறை வந்ததை விட பல மடங்கு சிறப்பா தான் இருக்கும் அப்படிங்கிறத விடயத்தை நான் சொல்லிடுறேன். சரியா? அதுக்கு உங்களோட முயற்சி இருக்கணும். ஒரு கத்தியில நடக்கிற மாதிரி தான் இந்த செகண்ட் சைட் அப்படின்னு சொல்றது. ஏன்னு கேட்டா, அடுத்த முறை ட்ரை பண்றதுக்கு பெரும்பாலும் விரும்ப மாட்டேன் 3வது தடவை. சரியா? ஃபர்ஸ்ட் தடவை செய்யும்போது கூட அவங்க நம்பிக்கை ஒன்றுக்கு 2வது முறை இருக்குன்ட்டு. ஆனா இது 2வது முறை. அதனால மிக திறம்பட நீங்க என்ன செய்யணும்ட்டா, இந்த நாட்கள நீங்க நகர்த்தணும். சிறப்பான முறையில படிக்கணும் அப்படிங்கிற வாழ்த்தை தெரிவித்துக் கொண்டு, நேரடியா நம்ம வகுப்புக்கு போவோம். அப்ப இன்றைக்கு என்ன படிக்க போறோம் அப்படின்னு கேட்டா, இலக்கண பகுதி. சரியா? இலக்கண பகுதி நம்ம பார்க்க போறோம். இலக்கணம் வந்து நான் பெயரியல் ஸ்டார்ட் பண்ண போறேன். இன்றைக்கு பெயரியல். சரியா? உங்களுக்கு தெரியும் இலக்கணத்துல உங்களுக்கு எம்சிக்யூ பேப்பர் வரும்போது அ பகுக்கப்படும். அதாவது எழுத்தியல், சொல்லியல், அதுக்குள்ள பதவிகளும் வரும். பகுபதம், பகாபதம். அடுத்து சொல்லியல்ல பெயரியல், வினையியல், இடையியல், உரியியல் அப்படிங்கிற பகுதி இருக்கு. அடுத்து வாக்கியவியல், இடைச்சொற்கள், இடையியல், புணரியல் அப்படிங்கிற இயல்களோடு சம்பந்தப்பட்டதான் உங்களுக்கு பேப்பர்ல கேள்வி வரும். அப்ப எங்கட சிலபஸ்ல கூட மேலதிகமா வரும். அதாவது என்ன சொல்றது, அந்த ஒரு வசனங்கள குடுத்து குழம்பி இருக்கிற வசனங்கள தொடர்ச்சியா இப்படி ஆர்டர் படுத்துற மாதிரிலாம் வரும். இப்போ வந்து உங்களுக்கு முழுமையாகவே இலக்கணம் சார்ந்து தான் வருது. சரியா? அது இந்த நான் சொன்ன இயல்களோடு சம்பந்தப்பட்டு தான் வருதே ஒழிய, வெளிய இருந்து கேள்வி வராது. அப்ப உங்களுக்கு 20க்கு 20 சரின்னா என்ன அர்த்தம்னு கேட்டா, நீங்க எல்லா இயல்களையும் தெளிவா இருக்கீங்கன்னு அர்த்தம். அது 20க்கு கீழ குறையுது அப்படின்னு கேட்டா, 19, 18, 17 அப்படின்னு குறையுதுன்னு நம்ம பார்த்தோம்னா, ஏதோ இயல்ல நீங்க பிழை விட்டுருக்கீங்க. சரியா? எல்லா இயலும் உங்களுக்கு தெரியாம இல்ல. சரியா? சில இயல்கள்ல உங்களுக்கு, அதாவது ஒரு பெயரியல்ல இருக்கலாம், வினையியல்ல இருக்கலாம், எழுத்தியல்ல இருக்கலாம். ஒரு சிக்கல் இருக்குங்கிறது தான் அர்த்தம். நான் என்ன சொல்றேன் அப்படின்னு கேட்டா, இந்த இயல்கள தெளிவா படிச்சுக் கொள்ளுங்க. தெளிவா விளங்கிக் கொண்டீங்கன்னா, உங்களுக்கு 20க்கு 20 எடுத்துறலாம். அப்ப பிராக்டிகலா பார்க்கும்போது எம்சிக்யூல 20க்கு 20 எடுக்கிற மாணவர் கண்டிப்பா அது ஏ தான். சரியா? அது அ மாறுபாடான கருத்தே இல்ல அதுக்கு. ஏன்னு கேட்டா, அது இலக்கணம் நல்லா செய்யக்கூடிய மாணவன் வந்து இலக்கியத்த விட்டு வைக்க மாட்டான். சரிதானே? அது முழுமையான புள்ளிகள எடுக்கக்கூடிய ஒரு நிலைமையில இருக்கும். சரியா? அப்ப அதனால இலக்கணத்த நல்லாவே படிங்க. தொடர்ச்சியான ஒரு பயிற்சி இருக்கும்போது 20க்கு 20 எடுத்துறலாம். சரி, இந்த மாணவர்கள் எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன். ஆரம்பத்துல 10, 12, 8, 7 எடுத்துக்கிட்டு இருந்தவங்க, கடைசியா நான் எல்லா இயலும் என்ற செமினார்ஸ்லாம் நான் வைப்பேன் இலக்கணம் முழுமையாக. வந்த பிறகு அவங்க 20க்கு 20 எடுத்த நிறைய சந்தர்ப்பங்கள் இருக்கு. அந்த வகையில நான் படிப்பிக்கும் போதும் அப்படித்தானேன்னு கேட்டா, ஒரு சின்ன பிள்ளைக்கு படிப்பிக்கிற மாரி தான் இலக்கணத்த படிப்பேன். ஏன்னா நமக்கு பேசிக் விஷயம் தெரிஞ்சுச்சுன்னா ஈஸியா விளங்கிரும் அப்படிங்கிறனால. அப்ப எல்லா இயல்களையும் நம்ம என்ன செய்யணும்னு கேட்டா, நல்லா தெளிவா விளங்கி படிச்சோம்னா ஈஸியா இருக்கும். விளங்கி படிக்கணும். அதான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன். பாடமாக்கி மட்டும் வச்சிருக்க கூடாது. பாடமாக்கணும் தேவைதான். பாடமாக்குறது தேவைதான். நம்ம 8வது வினா செய்யும்போது சிறுகுறிப்பு பகுதி வருது. அதுக்கு வரைவிலக்கணம்லாம் எழுத வேண்டி வரும். ஆனா எம்சிக்யூ செய்றதுக்கு நம்ம பாடமாக்கி ஒண்ணும் செய்ய போறதில்ல. புரிந்து கொள்ளணும். புரிதல் தான் ரொம்ப முக்கியம். சரியா? அந்த புரிதலோட படிச்சீங்கன்னா, எல்லாம் எளிதா இருக்கும். சரியா? ஓகே. இப்ப அந்த அடிப்படையில நம்ம இன்னைக்கு பெயரியல் பார்க்க போறோம் பிள்ளைகள். இப்ப பெயரியல் நான் இங்க உங்களோட நோட்ஸ்ல நான் படிப்பிப்பேன்.
சரியா? இப்ப கிளாஸ் தொடர்பான எல்லா கருத்துக்களும் நம்ம என்ன செய்யணும்னு எனக்கு இந்த கிளாஸ் முடிய நீங்க எனக்கு மெசேஜ் தாங்க, நம்ம அதுல பேசுவோம். இப்ப ஜெனரல் குரூப்ல இல்லாத ஆட்கள் யாரும் இருந்தால், சரியா? ஜெனரல் குரூப்ல யாரும் இல்லாம இருந்தா நான் லிங்க் அனுப்பியிருக்கேன் பாருங்க. இப்ப குரூப்ல வந்திருக்கும். அதிலே இணைஞ்சு கொள்ளுங்க. சரியா? இப்ப இணைஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு லிங்க் வரும். நீங்க படிச்சுக்கொள்ளலாம். ஓகே. அந்த அடிப்படையில் இன்னைக்கு வந்து ஒரு பாஸ் பேப்பர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். எடுத்தோனே நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னு கேட்டா, தியரிக்குள்ள போகாம, ஒரு பாஸ் பேப்பர செய்யும்போது, அது பெயரியல் சார்ந்த கேள்விகள செய்யும்போது உங்களுக்கு தெரியும். இதுல நமக்கு டவுட்டா தான் இருக்கு அப்படின்னு நம்ம அத கொஞ்சம் உங்களோட சுய மதிப்பீடு செஞ்சுட்டு, உங்களுக்கு அது ஈஸியா இருக்கா? கஷ்டமா இருக்கா? கஷ்டமா இருந்தா என்ன ஸ்ட்ரகிள் ஆகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுட்டோம்னா, அதுக்கு பிறகு தியரிக்குள்ள போகும்போது, அதோட விளக்கங்களுக்கு பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா தெளிவாயிரும். அடிப்படையில நம்ம ஏதாவது ஒரு ஆண்டு பாஸ் பேப்பர்ல இருந்து நம்ம போவோம். சரியா? இன்றைக்கு அதுதான் பாஸ் பேப்பர்ல கொஞ்சம் பேரியல் சார்ந்த வினாக்கள பார்த்துட்டு, அதுக்கு பிறகு நம்ம நேரடியா பேசிக்ல இருந்து பேரியலுக்குள்ள போப்போறோம். சரி, அப்ப நேற்று நம்ம குகப்படலம் பார்த்தோம். இன்றைக்கு முழுமையாக இலக்கணத்துக்கான வகுப்பா இருக்கும். சரியா? ஓகே. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே. இப்ப நம்ம 2019ஆம் ஆண்டு வந்த பாஸ் பேப்பர்ல பெயரியல் எப்படி கேள்வி கேட்டிருக்காங்கங்கிற அடிப்படையில நம்ம அதுலருந்து போவோம். சரியா? ஓகே. அடிப்படையில 2019ஆம் ஆண்டு தானே? ரைட். ஓகே. 7வது கேள்விய கொஞ்சம் பாருங்க. 7வதுல இருந்து தான் பெயரியல் ஸ்டார்ட் ஆகுது. பாத்துங்க அந்த மெத்தட பாருங்க பிள்ளைகள். பாருங்க, 1வது கேள்வி, 2வது கேள்வி, 3வது கேள்விலாம் பாருங்க எழுத்தியல். விளங்குதா? 3ம் எழுத்தியலோட சம்பந்தப்பட்டது. எழுத்தியல் தெளிவா இருந்தா நீங்க அதுல செஞ்சுருவீங்க. அடுத்து 4ம் 5ம் புணரியலோட சம்பந்தப்பட்டது. சரியா? புணரியல். 5 பாருங்க, 4, 5, 6. சரியா? புணரியலோட சம்பந்தப்பட்டது. அடுத்து இங்கிட்டெல்லாம் பேரியல், வினையியலோட சம்பந்தப்பட்டதா இருக்கும். அடுத்து இடையியலோட, உரியியலோட அப்படியே போகும். ஆர்டரா போகும். இப்ப நம்ம இன்னைக்கு பேரியல் ஸ்டார்ட் பண்றனால, பெயரியல்ல இருந்து போவோம். 7வது கேள்வியில இருந்து போவோம். சரியா? பாருங்க, அந்த கேள்விய வாசிங்க. வாசிட்டு அதற்கான விடைய நீங்க செட் பாக்ஸ்ல போடுங்க. நான் பார்ப்பேன். 7வது கேள்வி. பின்வருவனவற்றுள் வந்தேன் என்ற சொல்லின் ஏன் விகுதி உணர்த்தும் பொருள். ஏன் என்ற விகுதி உணர்த்தும் பொருள். சரியா? அதுக்கான விடைய போடுங்க. திணையும் பாலும், இடமும் காலமும், எண்ணும் இடமும், பாலும் இடமும், காலமும் எண்ணும். விடைய போடலாம். உங்களுக்கான நேரம் இது. அத யோசிச்சு போடுங்க. ஓகே. பாருங்க பிள்ளைகள், இந்த கேள்விய நம்ம அணுகும்போது ரொம்ப அவதானமா அணுகணும். இப்ப வெறுமனே நம்ம என்ன செய்யணும்னு கேட்டா, வந்தேன் அப்படிங்கிற சொல்ல மட்டும் வச்சு பார்த்தா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். சரியா? வந்தேன்னா அது எழுவா என்னவா இருக்கும்னு பார்க்கணும். சரியா? என்னவா இருக்கும்? நான் அப்படிங்கிறது தான் எழுவாயா இருக்கும். அப்ப நான் வந்தேன். சரியா? நான் வந்தேன் அப்படிங்கும்போது, நான் அப்படிங்கிறது இலக்கண அடிப்படையில எப்படி நம்ம இது பண்ணுவோம்? இலக்கண அடிப்படையில நம்ம எப்படி பார்ப்போம் அப்படின்னு கேட்டா, தன்மையா, முன்னிலையா, படர்க்கையா அப்படின்னு பார்த்தா, அது தன்மை. நான் வந்தேன் அப்படிங்கிறது வந்து நான் வந்தா தான் வந்தேன்னு முடியும். அந்த எழுவாய்க்கும் பயனிலுக்கும் இடையில தொடர்பு இருக்கு. அப்ப நான் வந்தேன் அப்படிங்கிறது நான்கிறது என்னது? தன்மை. அப்ப தன்மைங்கிறது திணைப்பால், இன்னிடம், காலம் அப்படிங்கிறதுல எது? இடம். சரியா? ஓகே. அடுத்து நான் வந்தேன் அப்படிங்கும்போது, இப்ப நான் வந்தோம் அப்படின்னா பன்மையில வந்துரும். வந்தேன்ங்கிறது வந்து ஒருத்தர் தான் சொல்ல முடியும். அப்ப அது என்னது? ஒருமையில வந்துருக்கு. சரியா? அப்ப இடத்தையும் காட்டுது. அ ஒருமை பன்மை நம்ம என்னன்னு சொல்றோம்? எண்ணுன்னு காட்டுது. சரியா? அப்ப அப்படியும் இருக்கு. அப்ப அப்ப அந்த விட வர அ எது விட? அந்த எண்ணும், இடமும் வரக்கூடியது எது? நிறைய பேர் பிழையா தான் விடை அளிச்சிருக்கீங்க. அப்ப இன்னும் தெளிவாகல அதுல. சரியா? அப்ப என்னது? 3வது விடை. எண்ணும், இடமும். சரியா? இப்ப திணையும், பாலும் வருமா? பால் பாருங்க, நான் வந்தேன் அப்படிங்கும்போது ஆணாவும் இருக்கலாம், பெண்ணாவும் இருக்கலாம். அப்ப அது பால் காட்டாது. திணை கூட உயர்திணையா சொல்லலாம். ஏன்னா வந்தேன் அப்படிங்கிறது ஒரு நாயோ, மாடோ சொல்லாது. ஓகே. இடமும், காலமும் அப்படிங்கும்போது என்னது? இடம் அப்படிங்கிறது தன்மை முன்னிலைப்படுறதுக்கு அது 1 வருது. காலம் வருமா? விகுதி வந்து காலம் காட்டாது, தெரியும் தானே? விகுதி காலம் காட்டாது. விகுதி வந்து காலத்தை காட்டாது. திணைப்பால், எண்ணிடம் அத தான் காட்டும். சரியா?
அப்ப எது காலம் காட்டும் அப்படின்னு கேட்டா எது காலம் காட்டும்? இடைநிலை தான் காலம் காட்டும். அப்ப இங்க விகுதி கேட்டிருக்கனால அதுவும் விட வராது. சரியா? ஓகே. அடுத்து கவனிங்க. எண்ணும் இடமும். இப்ப பார்த்தோம் தானே? எண் அப்படிங்கிறது என்னது? நான் வந்தேன் அப்படிங்கிறது நான் வந்தேன். அது வந்தேன் அப்படிங்கிறது ஏன் முடிஞ்சா, அது எழுவாய் ஒருமையில தான் இருக்கும். சரியா? எழுவாய் ஒருமையில இருந்தா அதுக்கு ஏற்ற மாரி தான் பயனிலையிட விகுதியும் முடியும். இப்ப நாங்கள் அப்படின்னா வந்தேன்னு முடியாது. வந்தோம்னு முடியும். அப்ப ஓம்ங்கிறது வந்து பன்மையில வரும். சரியா விளங்குதா? அப்ப அந்த மாரி வரும். அப்ப அதுவும் வராது. அப்ப இடமும், காலமும் வராது. எண்ணும் இடமும் தான் விட சரி. பாலும் இடமும். பால் காட்டுதா? காட்டாது. ஏன்னா, நான் அப்படிங்கிறது வந்து அது ஆணாவும் இருக்கலாம், பெண்ணாவும் இருக்கலாம். அது பால் காட்டாது. இடம் காட்டுது. ஆனா 2 விடையும் பொருத்தமா இருக்கும். காலமும், எண்ணும் வராது. இப்ப அதன் அடிப்படையில இடமும் என்னது? சாரி எண்ணும், இடமும் 3வது விட தான் சரி. விளங்கிருச்சா? அப்ப நம்ம என்ன செய்யணும்? நல்லா அத டீப்பா யோசிக்கணும். அதான் ரொம்ப முக்கியம். சரியா? ஓகே. அடுத்த கேள்விக்கு போவோம். அடுத்த கேள்வி பாருங்க பிள்ளைகள். பின்வருவனவற்றுள் படர்க்கை தற்சுட்டு பெயர். பின்வருவனவற்றுள் படர்க்கை தற்சுட்டு பெயர். விடைய போடுங்க பாப்போம். படர்க்கை தற்சுட்டு பெயர். இது அடிக்கடி வந்து கொண்டே இருக்கு. எல்லா பாஸ் பேப்பர்லயும் இருக்கு. அவசரப்பட வேணாம். நல்லா கவனமா பார்த்து நீங்க விடைய போடணும். படர்க்கை தற்சுட்டு பெயர். நான், தான், அவன், அது, அவர். வழமையா வசனத்த குடுத்து கேட்பாங்க. இதுல வந்து நேரடியா சொல்லே இது பண்ணிட்டாங்க. சரியா? ஓகே. ஓகே. இப்ப நம்ம அத பார்த்துட்டு வருவோம். இப்படியே போட்டிருக்கீங்க. இப்ப நம்ம பார்த்துட்டு வருவோம். படர்க்கை தற்சுட்டு பெயர்னா என்ன அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் நோட்ஸ்ல பார்த்துட்டு நம்ம வருவோம். சரியா? ஓகே. அந்த திரும்ப நான் தியரி படிக்கும்போது நம்ம படிப்போம். இருந்தாலும் இந்த இந்த கேள்விக்காக கொஞ்சம் அலசிட்டு வருவோம். அதுக்கு பிறகு நம்ம தெளிவா அங்க பார்ப்போம். அந்த இருக்கு. ஓகே. பாருங்க. ஓகே. இந்த படர்க்கை தற்சுட்டு பெயர் அப்படிங்கிறது எதுக்குள்ள வருதுன்னு கேட்டா, இப்ப மூவிட பெயர்கள் இருக்கு தானே? மூவிட பெயர்கள் என்னது? தன்மை, முன்னிலை, படர்க்கை. சரியா? அப்ப நான் அப்படிங்கிறது தன்மை, நீ அப்படிங்கிறது வந்து முன்னிலை, அவன் அப்படிங்கிறது படர்க்கை. அதுல தன்மை ஒருமை, தன்மை பன்மை, முன்னிலை ஒருமை, முன்னிலை பன்மை, படர்க்கை ஒருமை, படர்க்கை பன்மை அப்படின்லாம் இருக்கு. அது தெரியும் தானே? ஓகே. அப்ப பாருங்க நான் அதுல அது அது அந்த கேட்டகரிக்குள்ள இல்லாம, சரியா? அப்ப இந்த தன்மை, முன்னிலை, படர்க்கை எல்லாமே மாற்று பெயர்கள். தன்மை, முன்னிலை, படர்க்கை மூவிடம் இருக்கு தானே? அது மாற்று பெயர்கள்னு சொல்றது. என்ன மாற்று பெயர்னா? ஒரு பெயருக்கு பதிலாக பயன்படுத்தக்கூடிய பிறிதொரு பெயரத்த நம்ம என்னன்னு சொல்லுவோம்? மாற்று பெயர் அப்படின்னு சொல்றோம். சரியா? இப்ப அவன் அப்படின்னு சொல்றோம். இப்ப அவன்ங்கிறது தன்மையா, முன்னிலையா, படர்க்கையா அப்படின்னு பார்த்தா என்னது? படர்க்கை. சரியா? அவன் யாரு அப்படின்னு கேள்வி கேட்டோம்னா, அது ராம்கியா இருக்கலாம், குமாரா இருக்கலாம், ராஜாவா இருக்கலாம். அப்ப ராஜா, குமார் அவருக்கு பதிலாக அவன்னு பயன்படுத்துறோம். இப்ப நீன்னு உங்களுக்கு முன்னால உள்ள ஒருத்தர சொன்னோம்னா, நீ அப்படி நீ என்னட்ட பேசாத அப்படிங்கும்போது, அந்த நீங்கிறது யாரா இருக்கும்? ஒரு நபரா இருக்கும். நபருக்கு ஒரு பேர் இருக்கும். அதுக்கு பதிலாக தான் நீன்னு சொல்றோம். சரியா? இப்ப நான் அப்படி நான் சொல்லும்போது எனக்கு ஒரு பெயர் இருக்கு. அப்ப நான் அப்படிங்கிறதெல்லாம் என்னது? மாற்று பெயர். அப்ப இதுலருந்து உங்களுக்கு தெரியுது என்னன்னு கேட்டா, மூவிட பெயர்கள் எல்லாமே மாற்று பெயர்கள். சரியா? மூவிட பெயர் எல்லாமே மாற்று பெயர்கள் தான். அப்ப இந்த மாற்று பெயர்ல மூவிட பெயர்கள் அல்லாத மாற்று பெயர்கள் அப்படிங்கிற வகைக்குள்ள தான் இந்த படர்க்கை தற்சுட்டு பெயர் இருக்கு. நல்லா கவனிச்சுக்கணும். படிக்கும்போது தெளிவா படிச்சுக்கணும். எது எதுக்குள்ள இருக்குங்கிறத நம்ம பார்த்துக்கணும். எது எதுக்குள்ள இருக்கு. நம்ம ஒரு 100 பேர் வந்துட்டாங்க. ஓகே. மேலதிகமா நீங்க இடையில நீங்க லீவ் ஆயிட்டீங்கன்னா திரும்ப இணைய இயலாது. அதனால கொஞ்சம் கவரேஜ் இருக்கிற இடத்துக்குள்ள இருந்து கொள்ளுங்க. நான் 100 பேர் தான் இந்த லைசென்ஸ்ல வரலாம். சரியா? அதனால கொஞ்சம் அவதானமா இருங்க பிள்ளைகள். ஓகே. இப்ப மூவிட பெயர்கள் அல்லாத மாற்று பெயர்கள் அப்படிங்கும்போது என்னது? அது மூவிட பெயருக்குள்ள வராது. தன்மை, முன்னிலை, படர்க்கைக்குள்ள வராது. ஆனா அது மாற்று பெயரா இருக்கும். சரியா? இப்ப பார்ப்போம். உங்களுக்கு படிக்கும்போது அது விளங்கும். பாருங்க. ஆ படர்க்கை தற்சுட்டு பெயர். அப்புறம் படர்க்கைங்கிறது வந்து தன்மை, முன்னிலை, தன்மைனா பேசுவோன், முன்னிலைனா கேட்போன், படர்க்கைனா பேசப்படும் பொருள் அல்லது பேசப்படும் நபர். படர்க்கை தற்சுட்டு பெயர் என்ன பிள்ளைகள்? படர்க்கைனா என்ன? நம்ம நம்ம நான் பேசுறேன், நீங்க கேட்கிறீங்க. அப்ப நான் தன்மை, நீங்க முன்னிலை. யார பத்தி பேசுறோமோ அவங்க படர்க்கை. இப்ப பாரதியார பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம்னா அவர் படர்க்கை. சரியா? ஓகே. இப்ப பாருங்க. படர்க்கை தற்சுட்டு பெயர். படர்க்கை தற்சுட்டு பெயர்னா, படர்க்கை தன்னை சுட்டுவதற்கு பயன்படுத்தப்படுகின்ற பெயர் தான் படர்க்கை தற்சுட்டு பெயர். சரி, இப்ப உங்களுக்கு கொஞ்சம் குழம்புற மாரி இருக்கு. இப்ப கீழ உள்ளத வாசிச்சு பாருங்க. நல்லா விளங்கும். பாருங்க. தான், தாம்,
தாங்கள். நல்லா கவனிச்சுக்கணும். இதான் படர்க்கை தச்சு பெயர். தான், தாம், தாங்கள் ஆகிய மாற்று பெயர்கள் தற்கால தமிழில் வாக்கியத்தில் எழுவாய் பெயரை சுட்ட பயன்படுத்தப்படுகின்றன. சரியா? எழுவாய் பெயரை சுற்றுறதுக்கு. இவை படர்க்கையில் மட்டுமே வருகின்றன. இவை வேற்றுமை உருபு ஏற்கும் போது தன், தம், தங்கள் என வடிவ மாற்றம் அடைகின்றன. இப்ப நல்லா கவனிச்சுக்கொள்ளணும். என்னத்த சொல்ல வர நல்லா இது ரொம்ப முக்கியம் பிள்ளைகள், அவதானமா பார்த்துக்கொள்ளுங்க. பாருங்க, தான், தாம், தாங்கள் ஆகிய மாற்று பெயர்கள் தற்கால தமிழ் வாக்கியத்தில் எழுவாய் பெயரை சுட்ட பயன்படுகின்றன. அப்படிங்கும்போது பாருங்க, நான் சொல்றேன் பாருங்க. நான் ஒரு சிறந்த ஆசிரியர், நான் ஒரு சிறந்த தமிழ் ஆசிரியர் அப்படின்னு நான் சொல்றேன். ராம்கி ஆகிய நான் சொல்றேன். சரியா? அப்ப நான் சொல்லிக்கிட்டு இருந்தது என்ன செய்யறாருன்னு கேட்டா, இன்னொருத்தர் கேட்கிறாரு. இன்னொருத்தர் கேட்டு அவருக்கு தெரிஞ்சு இன்னொருத்தர் சொல்றாரு, ராம்கி. ராம்கிங்கிறது என்னது? எழுவாய். தன்னை தன்னை சிறந்த தமிழாசிரியர் என்று சொல்லிக் கொண்டார் அப்படின்னு என்னை, அதாவது நான் தான் அந்த இடத்துல எழுவாயா இருந்தேன். சரியா? ராம்கிங்கிறத எழுவாய் அந்த இடத்துல. சரியா? அப்ப அந்த எழுவாயை சுட்டுவதற்கு பயன்படுத்து. அப்ப ராம்கியை தமிழாசிரியர் என்று சொல்லிக் கொண்டார் சொல்றதுக்கு பதிலாக அந்த ராம்கி இந்த இடத்துல தன்னு மாறுது, தன்னைன்னு மாறுது. விளங்குதா? அதைத்தான் நம்ம பாக்குறோம் கேட்டா, எழுவாய் பெயரை சுட்ட பயன்படுத்தப்படுகின்றன வருது. இவை படர்க்கையில் மட்டுமே வருகின்றன. இது என்ன? படர்க்கையில மட்டும்தான் வருமா? இவை வேற்றுமை உருபு ஏற்கும் போது தன், தம், தங்கள். அப்ப பாருங்க, தான், தாம், தாங்கள் வேற்றுமை உருபு ஏற்கும் போது தன், தம், தங்கள்னு மாறுது. எப்படி மாறுதுன்னு பாருங்க. தான் பிளஸ் ஐ தானைன்னு வராது, தன்னைன்னு மாறும். விகாரப்படுது. முதல் எழுத்து விகாரப்படுது. தாம் பிளஸ் ஐ தம்மை, தாங்கள் பிளஸ் ஐ தங்களை. அப்ப வடிவ மாற்றம் அடையுது. அப்ப தான்னு சொன்னாலும் படர்க்கை தச்சுட்டு பேர் தான், தாம்னு சொன்னாலும் படர்க்கை தச்சுட்டு பேர் தான், தாங்கள் சொன்னாலும் படர்க்கை தச்சுட்டு பேர் தான். அதை நம்ம வேற்றுமை உருவை ஏற்கும் போது வடிவம் மாறும் போதும் தன்னை, தம்மை, தங்களைன்னு சொன்னாலும் என்னது? படர்க்கை தச்சுட்டு பேர் தான். சரியா? இவை திணைப்பால் வேறுபாடு காட்டாமல் உயர்திணை, அகிரிணை, ஆண்பால், பெண்பால் எல்லாவற்றுக்கும் பொதுவாக வரும். இதான் ஸ்பெஷலே. உங்களுக்கு அந்த அதை விடுங்களேன். இப்ப உதாரணத்தை பார்த்தோன்னா உங்களுக்கு விளங்கிடும். சரியா? பாருங்க, ராம்கி தன் புத்தகத்தை தொலைத்து விட்டார். சரியா? ராம்கி தன் புத்தகத்தை தொலைத்து விட்டார் அப்படின்னு இருக்கு. சரியா? இந்த இடத்துல எழுவாய் எதுன்னு நல்லா பாருங்க. இதுல எழுவாய் எது? ராம்கிங்கிறது எழுவாய். சரியா? அந்த எழுவாய் படர்க்கையா தானே வரும். ஒரு பேர் சொல்லணும், அது படர்க்கையா தான் வரும். குமார்னா அது படர்க்கை தான். அப்ப அந்த படர்க்கையை அந்த ராம்கிங்கிற அந்த படர்க்கை இன்னொருத்தர் போய் இன்னொருத்தர் சொல்லும் போது ராம்கியின் புத்தகத்தை தொலைத்து விட்டார்னு தான் சொல்லியிருக்கணும். அந்த ராம்கிக்கு பதிலாக தன்னுங்கிறது மாற்று பெயர். அதைத்தான் என்ன நான் சொல்றோம், படர்க்கை தச்சுட்டு பேர். படர்க்கை தானே இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. படர்க்கை தானே சுட்டுவதற்கு பயன்படுத்தப்படுகின்ற பெயர் தான் படர்க்கை தச்சுட்டு பெயர். இது உயர்தனில வருதா? ஞாபகம் இருக்கா? பாருங்க, உயர்தனில வருது. அதே அடுத்த உதாரணத்தை பாருங்க. குருவி தன் குஞ்சுக்கு இறை தேட சென்றது. குருவி தன் குஞ்சுக்கு இறை தேட சென்றது அப்படிங்கும் போது இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு பாருங்க. குருவிங்கிறது இந்த இடத்துல என்னது? எழுவாய். அது ஒரு படர்க்கை. அப்ப குருவினது குஞ்சுக்கு இறை தேட சென்றது சொல்லியிருக்கணும். ஆனா என்ன செஞ்சிருக்காங்க? அந்த குருவிங்கிற எழுவாயை சுட்டுவதற்காக அந்த குருவிக்கு பதிலாக பயன்படுத்தப்படுகின்ற ஒரு பெயர் தான் படர்க்கை தச்சுட்டு பெயர். எனவே இது இந்த உதாரணத்தின் அடிப்படையில பாருங்க, மேல ராம்கிங்கிறது உயர்தனையா இருக்கு, குருவிங்கிறது அகிரணையா இருக்கு. அப்ப படர்க்கை தச்சுட்டு பெயர் உயர்தனைக்கும் வரும், அகிரணைக்கும் வரும். சரியா? இப்ப ராம்கிங்கிற இடத்துல ராணின்னு போட்டாலும் அது பெண் பாலுக்கும் வரும், இங்க ஆண் பாலுக்கும் வருது. சரியா? விளங்குதா? அப்ப இவை திணைப்பால் வேறுபாடு காட்டாமல் உயர்திணை, அகிரிணை, ஆண்பால், பெண்பால் எல்லாவற்றுக்கும் பொதுவாக வழங்குகின்றன அப்படிங்கிற மாதிரி பாக்குறோம். சரியா? அப்ப அதன் அடிப்படையில மேலுள்ள வாக்கியங்களில் தான், தன் என்னும் பெயர் பாருங்க, தான் பிரக்கெட்ல தன் வடிவ மாற்றம் அடைஞ்ச வேற்றுமை உருபு ஏற்றம். சரியா? என்னும் பெயர் ராம்கி, குருவி ஆகிய எழுவாய் பெயர்களை சுட்டி நிற்கின்றது. இப்ப மேலுள்ளத வாசிங்க. மேலுள்ள முதலாவது பந்திய வாசிங்க. தான், தாம், தாங்கள் ஆகிய மாற்று பெயர்கள் தற்கால தமிழில் வாக்கியத்தில் எழுவாய் பெயரை சுட்ட பயன்படுத்தப்படுகின்றன. இவை படர்க்கையில் மட்டுமே வருகின்றன. இவை வேற்றுமை உருவு ஏற்கும் போது தம் வடிவம் தன், தம், தங்கள் என வடிவ மாற்றம் அடைகின்றன. அதுக்கு உதாரணம், அதுக்கு பிறகு ஒரு விளக்கம், அதுக்கு பிறகு இதுதான். இது எதுக்கு நான் இப்படி கொடுத்துருக்கேன் அப்படின்னு கேட்டா பிள்ளைகள், இது எம்சிக்யூ விட எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டா, எதுக்கு யூஸ் ஆகும்? எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுக்கு சிறுகுறிப்பு வருது தானே, 8வது வினா வரையில நம்ம செய்யறோம் சிறுகுறிப்பு. அந்த பொருள் மயக்கம், வழுக்களை திருத்தி எழுதுதலோட சேர்ந்து கடைசியில 5 புள்ளிகளுக்கு சிறுகுறிப்பு வரும். இப்படித்தான் வரும். படர்க்கை தச்சுட்டு பெயர், வினையாளனை பெயர், தொழிற்பெயர் அப்படிங்கும்போது 5 புள்ளிகளுக்கு நீங்க எழுதுறதா இருந்தா வெறுமனே சும்மா எழுதி சரி வராது. அப்ப என்ன செய்யணும்? அதுக்கு வரைவிலக்கணத்தை கொடுக்கணும், அதை கொஞ்சம் மேலதி விளக்கத்தை கொடுக்கணும், அதுக்கு ஒரு உதாரணத்தை கொடுக்கணும். சரியா? அப்ப அது தொடர்பா என்னென்ன விஷயத்த சொல்ல முடியுமோ எல்லாத்தையும் சொன்னால்தான் உங்களுக்கு 5 புள்ளிகள். அப்ப நீங்க எப்படி எழுதுறீங்களோ அதுக்கேத்த மாதிரி தான் உங்களுக்கு புள்ளி வரும். அதனால நல்லா கவனமா படிச்சுக்கொள்ளுங்க. இலக்கணம் உங்களுக்கு எம்சிக்யூல மட்டும் இல்ல, 8வது வினாவும் உங்களுக்கு
சப்போர்ட்டா இருக்கும். ஏன்னா காலங்கள் உங்களுக்கு வந்து காலங்கள் செய்றது கஷ்டமா இருந்தா நீங்க என்ன செய்யலாம்னு கேட்டா, காலங்கள் ஒரு கேள்வி செஞ்சுபுட்டு நீங்க 8வது வினாவ கை வச்சீங்கன்னா, குயிக்காவும் செஞ்சிரலாம். ஆனா என்ன செய்யணும்ங்கிற 100% என்ன சொல்றது? தெளிவு இருந்தா மட்டும் தான் நீங்க அந்த கேள்விய கை வைக்கணும். இல்லாட்டி நீங்க காலங்கள செய்றது நல்லம். ஏன்னா அதுல பிழையா இருந்தா பிழை தான். வரைவிலக்கணம் பிழைச்சு, அல்லது வழுக்களை திருத்தி எழுத முடியாம, பொருள் மயக்கம் எழுத முடியாம போனுச்சுன்னா, அது முழுமையா போயிரும். அதனால என்ன செய்யணும்? ரொம்ப கவனமா இருக்கணும். இப்ப விளங்கிருச்சா உங்களுக்கு? படர்க்கை, தற்சுட்டு பெயர்னா என்னன்னு விளங்கிருச்சா? படர்க்கை, தற்சுட்டு பெயர்னா விளங்கிருச்சா? மெசேஜ் போடுங்க. காசா, பணமா? ஓகே. இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்? அங்க போறோம். அப்ப உங்களுக்கு எப்படி கேள்வி வந்தாலும் இது வரும் கட்டாயம். நீங்க பாஸ்ட் பேப்பர் எல்லாத்தையும் பாருங்க. ரியலைஸ் பண்ணி பாருங்க. சரி நான் ஒரு டியூட்டர் கடைசில நான் அனுப்புவேன் உங்களுக்கு. எல்லா இயல்ல உள்ள எம்சிக்யூ கேள்வி எல்லாம் பாஸ்ட் பேப்பர் உள்ளது எல்லாமே தனியா எடுத்து. அப்ப அதுல உங்களுக்கு வெறும் கேட்டதே தான் கேட்கறாங்க. துவைச்ச துணிய தான் என்ன செய்றாங்க? துவைக்கிறாங்க. ஒரு பாடல் கூட இருக்குதுன்னு இந்த சினிமா பாட்டுல. "அரைச்ச மாவ அரைப்போமா, துவைச்ச துணிய துவைப்போமா" மாதிரி ஒரே மாரி கேள்விகள் தான் திரும்ப 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 வருது. அதனால நீங்க என்ன செய்ய தேவையில்ல. கவலைப்பட தேவையில்ல. அந்த முக்கியமான தலைப்புகள பார்த்துட்டு போனாலே ஈஸியா இருக்கும். சரியா? ஓகே. அதன் அடிப்படையில் நம்ம ம் 2019ஆம் ஆண்டு கேள்விக்கு திரும்ப போவோம். ஓகே. பாருங்க. இப்ப பாருங்க வீடியோ கண்டுபிடிச்சிட்டீங்களே! நான் பேசுறது நல்லா தெளிவா இருக்கா? நான் பேசுறது தெளிவா இருக்கா பிள்ளைகள? அத சொல்லுங்க. யாரோ ஒருத்தர் மெசேஜ் போட்டுருக்காரு தெளிவு இல்ல அப்டின்ட்டு. அதான் ஒரு தடவ கேட்டுக்கொள்றேன். நான் பேசுறது நல்லா திட்ட தெளிவா இருக்கா? தெளிவா இல்ல, திட்ட தெளிவா இருக்கா? ஓ! கிளியர். அப்ப யாருக்கு கவரேஜ் இல்ல அந்த கிளியர்லயோ உங்களோட டிவைஸ்ட ஸ்டேட்டஸ் கொஞ்சம் பாருங்க. கவரேஜ் இல்லாம இருக்கும். சரியா? ஓகே. அதன் அடிப்படையில விடை எது? பின்னொற்றில் படர்க்கை தச்சுட்டு பெயர் தான் அப்படிங்கிறது. சரியா? ஓகே. அடுத்து பின்வருவனவற்றுள் பல என்பது பெயர்ச் சொல்லாக அமைந்த வாக்கியம். சரியா? பின்வருவனவற்றுள் நல்லா யோசிச்சு எழுதணும். அவசரப்பட்டுறக் கூடாது பிள்ளைகள். எம்சிக்யூல வந்தா வந்தது தான், போனா போனது தான். அதனால அவதானமா யோசிச்சு இதுக்கு சரிதான் எடுப்பேன் அப்படிங்கிற ஒரு ஒரு எண்ணிக்கை இதோட எண்ணத்தோட நீங்க அத செய்யுங்க. பின்னொற்றில் பல என்பது பெயர்ச் சொல்லாக அமைந்த வாக்கியம். செய்யுங்க பாப்போம். விடைய சாட் பாக்ஸ்ல போடுங்க. பலரும் எதிர்பார்த்தது போலவே நடந்தது. பல விடயங்கள் கவனத்தில் கொள்ளப்பட்டன. பலர் அவர் பலசரக்கு வியாபாரம் செய்கின்றார். பலவற்றையும் பற்றி பேசிக் கொண்டோம். பலவாறு சிந்திக்க வேண்டியுள்ளது. விடைய போடுங்க. அனுசியா கொஞ்சம் இருங்க. ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க எனக்காக. பெரும்பாலான ஆட்களோட விட வந்து பிழையா இருக்கிறத அவதானிக்க முடியுது. அப்ப இதுல நான் என்ன சொல்றேன்னு கேட்டா, நம்ம படிக்கும்போது இப்ப பெயர் சொல்னா டைரக்ட்டா தொழிற்பெயர் அந்த அ ஆக்கப்பெயர், கூட்டுப்பெயர்ன்னு படிக்கிறத விட பிள்ளைகள் நம்ம என்ன செய்யணும்? அதுக்கு முதல்ல பெயரியல், பெயர்ச்சொல்னா என்ன? அதோட பண்புகள பார்க்கணும். வினைச்சொல் என்ன? அதோட பண்புகள பார்க்கணும். ஒரு முறை கேட்டிருந்தாங்க. வினைச்சொல்லின் பண்புகள்னு கேட்டிருந்தாங்க. ஒரு முறை கேட்டிருந்தாங்க. பெயர்ச்சொல்லின் பண்புகள்னு. அந்த பண்புகள நம்ம அந்த பண்புல ஒரு முக்கியமான ஒரு பண்பு தெரிஞ்சிருந்தா தான் என்னது? இத நம்ம செய்ய முடியும். இல்லாட்டி நம்ம வந்து என்னது? குழம்பிக்கிட்டே இருப்போம். கவனிச்சுக் கொள்ளுங்க. பின்னுள் பல என்பது பெயர்ச்சொல்லாக அமைந்த வாக்கியம் தானே. இப்ப பலங்கிறது பெயர்ச்சொல்லா மட்டும் இல்லே. அடையாவும் வரும் தானே பிள்ளை. பல பேர் அப்படிங்கும்போது அடையா வருது. சரியா? பல ரகசியம் அப்படிங்கும்போது அடையா வருது. சரியா? இப்ப இது என்ன பெயர் சொல்லா எப்ப வரும் அப்படின்னு கேட்டா, அதான் சிக்கல். அப்ப இதுல என்ன என்ன ஒரு வரைவிலக்கணம், அதாவது ஒரு வரைவிலக்கணத்துல அல்லது பண்புகள்ல முக்கியமான பண்பு என்னன்னு கேட்டா, பெயர்ச்சொல் வேற்றுமை உருபை ஏற்கும். பெயரடை வேற்றுமை உருபை ஏற்குமா? பெயரடை வேற்றுமை உருபை ஏற்குமா பிள்ளைகள்? நல்ல பையன், நல்ல பையன், நல்ல பையன், நல்லாள் பையன், இன் அதெல்லாம் போட இயலுதா? நல்லது பையன் அதெல்லாம் சொல்ல இயலாது. ஆனா இப்ப குமார்னா குமாரை, குமாருக்கு, குமாராள், குமாரின் என்னது வேற்றுமை உருவு போட்டு, போட்டு மாத்தி, மாத்தி நம்ம என்ன செய்யலாம்? போய்க்கொண்டே இருக்கலாம். அந்த டெக்னிக் மட்டும் அந்த ஒரு ஒரு பாயிண்ட் மட்டும் இந்த இடத்துல நமக்கு தெரிஞ்சா போதும். இப்ப கண்டுபிடிங்க பாப்போம். பலரும் எதிர்பார்த்தது போலவே நடந்தது. இந்த இதுல பலர் பிளஸ் உம். பலரும் அப்படின்னு இருக்கு. அந்த இடத்துல அது பெயர் சொல்லா வருமா? பலரும். அது வந்து என்னது? அது பெயர் சொல்லா வர வாய்ப்பே இல்ல. பலரும் அப்படிங்கிறது என்னது? வராது.
சரியா? பெயர் சொல்ல வர வாய்ப்பு இல்லை. ஏன்னா அது வேற்றுமை உருபை ஏற்கலாம் அந்த இடத்துல. பலரும் எதிர்பார்த்தது போலவே இது வந்து மாற்று பெயரா வந்திருக்கு. ஓகே. அடுத்து பல விடயங்கள் கவனத்தில் கொள்ளப்பட்டன. அப்ப விடயங்கள், பல விடயங்கள். என்னது? அது பலங்கிறது அடை. சரியா? அடுத்து அவர் பலசரக்கு வியாபாரம் செய்கின்றார். அப்ப இந்த பலங்கிறது என்னது? பலசரக்குன்னு என்னது பிள்ளைகள்? நிறைய சரக்கு. அதாவது இப்ப என்ன சொல்றது? வந்து பொருட்கள் இருக்கு. கடையில போய் வாங்குறோம். சரியா? இப்போ மிளகாய் தூளா இருக்கலாம், பொருட்கள் அல்லது என்னது செலவு தூள், அந்த மஞ்சள் தூள் எல்லாம் சேர்ந்த ஒரு கடையத்தான் நம்ம பலசரக்கு கடைன்னு சொல்றோம். சரியா? அப்ப பலசரக்குங்கிறது பல பிளஸ் சரக்கு. சரக்குக்கு என்னது? ஒரு அடை தான் பல. அப்ப அது பெயர் சொல்லா வராது. சரியா? அடுத்து 5வது விடைய பாருங்க. பலவாறு சிந்திக்க வேண்டியுள்ளது. அப்ப பலவாறு அப்படிங்கிறது வந்து என்னது? அது பெயர் சொல்லா வருதான்னு பாருங்க. பலவாறுன்னா என்னது? அ வேற வகையில அல்லது அந்த வேற மாதிரி அடைமாரி தான் வருது. சரி, அதுவும் வேற்றுமை பெயர்க்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. அப்ப பாருங்க 4வது விடைய பாருங்க. பலவற்றையும் பற்றி பேசிக்கொண்டோம். சரியா? இந்த இடத்துல பாருங்க. பல பிளஸ் ஐ. பல பிளஸ் ஐ. சேர்த்து பாருங்க பிள்ளைங்க. பல பிளஸ் ஐ. அத புணர்த்தி எழுதுங்க. பல பிளஸ் ஐ. என்னன்னு எப்படி வரும்? இந்த இடத்துல நான் உங்களுக்கு படிக்கும்போது சொல்லியிருக்கேன். அ என்னது? அ பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை பார்க்கிறோம். பகுபதம், பகாபதம். அதுல அ சாரியைன்னு ஒண்ணு பார்த்தோம். சரியா? என்னது அதாவது பகுபத உறுப்புகள் இணைப்பதற்கு வருது அப்படின்ட்டு. பகுதியும், இடைநிலையும் அல்லது விகுதியையும் பகுதியும், விகுதியும் அல்லது இடைநிலையும், விகுதியும் இணைப்பதற்கு வர்றது தானது என்னது? என்ன சொல்றது? சாரியை அப்படின்னு. இங்க பல அப்படிங்கிற ஒரு பெயர் சொல்லா இருக்கிறனால பெயர் சொல்லா நம்ம பார்த்தோம்னா, இங்க ஐங்கிற வேற்றுமை உறுப்பு ஏற்றால் தான் இந்த பல வந்து என்னது? என்னவா இருக்கும்? பெயர் சொல்லா இருக்கும். பல பிளஸ் ஐ நேரா பார்த்தோம்னா, அது பல ஐன்னு வரும். அது பொருத்தமே இருக்காது. அப்ப இந்த இடத்துல அற்றுங்கிற சாரியை சேர்த்து பாருங்க. பல பிளஸ் அற்று பிளஸ் ஐ பலவற்றைன்னு வரும். எனவே இந்த இடத்துல ஐங்கிற வேற்றுமை உறுப்பு இணையிற சேம் டைம் அது 2யும் இணைப்பதற்காக எது வருது? சரியா? எது வருது? அற்றுங்கிற சாரியை வருது. இணைச்சு விடுது 2யும். புரோக்கர் வேலையை செய்து நான் ஏற்கனவே படிப்பிக்கும்போது சொல்லியிருந்தேன். 2யும் இணைச்சு விடுது. சரியா? அப்ப பலவற்றை அப்படிங்கிறது தான் சரி. இப்ப இதன் விடை எது? 4வது விடை. சரியா? ஓகே. விளங்கிருச்சா பிள்ளைகள்? ஓகே. அந்த அடிப்படையில நம்ம அத பார்க்கிறோம். சரியா? அடுத்து கவனிங்க. இன்னொரு கேள்விய பார்த்துட்டு, நேத்து பேசின மாதிரி ஒருத்தங்க இன்னைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்ல வருவாங்க. உங்களுக்கு மோட்டிவேஷனா இருக்கும். படிக்கிறதுக்கு. சரியா? ஓகே. அப்ப அடுத்த கேள்விக்கு போவோம். பின்வருவனவற்றுள் கூட்டுப்பெயர். கூட்டுப்பெயர். பின்வருவனவற்றுள் கூட்டுப்பெயர். கொள்கை, நடுகை, மலைக்கை, இருக்கை, வாழ்க்கை. குயிக்கா, குயிக்கா. குரூப்ல இணைஞ்சிருக்கீங்க தானே? அப்படி இணையாதவங்க இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஜெனரல் குரூப்ல. ஓகே. இந்த லிங்க் அனுப்பிருங்க. இணையாதவங்க இணைஞ்சு கொள்ளுங்க. ஓகே. லிங்க் அனுப்பியிருக்கேன். ஓகே. அப்ப விடைய பாருங்க. பின்னொட்டு கூட்டுப்பெயர். கொள்கை. அதாவது கூட்டுப்பெயர்னா என்ன பிள்ளைகள்? பெயரோட பெயரும், சரியா? வினையோட பெயரும் சேர்ந்து வர்றது. ஆக்கப்பெயர்னா பெயரோட விகுதியும், வினையோட விகுதியும் வர்றது. சரியா? இப்ப உதாரணமா, பயில் பிளஸ் சி பயிற்சி. வினை பிளஸ் விகுதி. முயல் பிளஸ் சி முயற்சி. வினை பிளஸ் விகுதி. சரியா? அதே மாதிரி பெயர் பிளஸ் விகுதி வர மாதிரி ஒண்ணு சொல்லுங்க பார்ப்போம். பெயர் பிளஸ் விகுதியோட வர மாரி. பெயரோட விகுதி வர மாதிரி ஒரு ஒரு உதாரணம். புத்தி பிளஸ் சாலி புத்திசாலி. சரியா? கடன் பிளஸ் காரன் கடன்காரன். கடன்காரி இதெல்லாம் வரும். அது ஆக்கப்பெயர். கூட்டு பெயர்ங்கிறது பெயரோட பெயர் வரும். இப்ப தபால் பிளஸ் பெட்டி தபால் பெட்டி அந்த மாதிரி. சரியா? ஓகே. அப்ப இதுல பாருங்க பின்னொட்டு கூட்டு பெயர். கொள்கை, நடுகை, மலைக்கை, இருக்கை, வாழ்க்கை. எது விட? எது விடன்னு கேட்டா பிள்ளைகள், மலைக்கை என்பது சரியான விட. உங்கள உங்களுக்கு ஆண்டு 1 ஆண்டு 2 மாதிரி கேள்வி கேட்க மாட்டாங்க. கொஞ்சம் கன்ஃப்யூஸ் பண்ணி தான் கேட்பாங்க. தமிழ் புலமை இருக்கணும் உங்களுக்கு. சொல் வொக்காபுலரின்னு சொல்லுவாங்கல்ல, சொற்களஞ்சியம் இருக்கும். உங்களோட நிறைய வாசிப்பு இருக்கணும். சரியா? இப்ப மலைக்கை அப்படின்னு ஒரு சிறுகதை ஒன்று இருந்துச்சு பிள்ளைகள் எங்களுக்கு. சரியா? நான் நினைக்கிறேன் இலக்கிய பாடத்துல ஓ லெவல் டைம்ல. சரியா? மலைக்கை உங்களோட சிலபஸ் இல்ல அது. இப்ப மலைக்கை அப்படிங்கிறது தான் சரி. என்னன்னு கேட்டா, மலை பிளஸ் கை தான் மலைக்கை. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, மலை போன்ற கை. சரியா? மலை. அதாவது என்ன சொல்றது அப்படின்னு கேட்டா, மழை எப்படி வ பெய்தால் எல்லாத்துக்கும் வந்து சமனா பெய்யுமோ, வாரி வழங்கி வெள்ளம் வர அளவுக்கு பெய்யுமோ, அந்த மாரி வாரி வாரி கொடுக்கக்கூடியவர்கள். இப்ப என்ன மாரி ஆட்கள். சரியா? வாரி வாரி அப்படியே கிடைச்சதெல்லாம் மற்றவர்களுக்கே கொடுக்கக்கூடிய அந்த கையை தான் மலைக்கைன்னு சொல்றது. விளங்குதா? அப்ப மலைங்கிறது ஒரு பெயர்ச்சொல், கைங்கிறது ஒரு பெயர்ச்சொல். அது 2ம் சேர்ந்து ஒரு புதிய ஒரு சொல்ல உருவாக்கியிருக்கு மலைக்கை அப்படின்னு.
ஆக்கப்பேருக்கு கூட்டு பேருக்கு என்ன ஒற்றுமை அப்படின்னா கேட்ட பிள்ளைகள், பேரோட விகுதி சேர்ந்து உருவாகிறது ஆக்கப்பேர். அது புதிய ஒரு சொல்ல உருவாக்கும். புத்திங்கிறது ஒரு தனி ஒரு சொல். சாலிங்கிறது எந்த ஒரு அர்த்தமும் இல்லாத ஒரு விகுதி. ஆனா புத்திசாலிங்கிற ஒரு புது சொல்ல உருவாக்கிறது. சரியா? விளங்குதா? அதே மாரி தான் அ கு அ கூட்டு பேரும். சரியா? இப்ப தபால்ங்கிறது தனியான ஒரு பெயர்ச்சொல். பெட்டிங்கிறது தனியான ஒரு இது. 2மே வந்து என்னது வேற வேற. அவன சேர்க்கும்போது ஒரு புதிய ஒரு சொல். தபால் பெட்டிங்கிற ஒரு புதிய ஒரு பொருள உருவாக்கியது. அந்த மாரி. விளங்குதா? அந்த அடிப்படையில அத நம்ம பார்க்கிறோம். சரியா? ஓகே. அப்ப இன்னும் நம்ம பார்ப்போம். இன்னும் தியரிக்குள்ளயும் போகணும். உங்களுக்கு விளங்கியிருக்கும்னு நெனைக்கிறேன். அடுத்தடுத்து பார்ப்போம். அதுக்கு முன்னுக்கு சின்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸா சொல்றதுக்காக நேற்றைய முந்தா நாள்னா, நேற்றைய முதல் நாள் ரிசல்ட்ஸ் வந்துச்சு. அதுல 3A ரிசல்ட்ஸ போட்டு நம்மோட கிளாஸ்ல தமிழ் படிச்ச ஒரு மாணவி உங்களுக்காக அ ஷேர் பண்றதுக்கு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ அல்லது அவங்க படிச்சது எப்படி, என்ன மாரி, எப்படி இந்த இலக்க அடைஞ்சாங்கங்கிறத ஷேர் பண்ணுவாங்க. அத கொஞ்ச நேரம் கேளுங்க. ஓகே. பேசுங்க அஃப்ரா. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். சார் இன்னைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். ஏன்னு சொன்னா இப்படி ஒரு சிச்சுவேஷன் நமக்கு பேச வராதாண்டு நான் ரொம்ப நாள் ஆசைப்பட்டேன். நாங்க படிக்கிறப்ப வந்து நல்ல ரிசல்ட்ஸ் 3 எடுத்தவங்க இப்படி வந்து பேசுவாங்க. அப்பெல்லாம் எனக்கு ஆசையா இருக்கும் சார். நமக்கு இப்படி ஒரு சிச்சுவேஷன் வராதான்னு சொல்லி. அந்த சந்தர்ப்பம் இன்றைக்கு எனக்கு கிடைச்சிருக்கு சார். அந்த சந்தர்ப்பத்தை எனக்கு தந்தவங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள் சார். எல்கை கல்வியகத்தில் கல்வி கற்கின்ற என் போன்ற மாணவ மாணவிகளே, இந்த கிளாஸ பத்தியும் சேர பத்தியும் பேசுறேன்டா எனக்கு ஒரு நாள் எல்லாம் போதாது, அவ்வளோ பேசலாம். எனக்கு தெரிஞ்ச வகையில இந்த கல்வியகத்தின் மூலம் என் போன்று நிறைய மாணவர்கள் பயன்பெற்றிருக்காங்க. அது மறுக்க முடியாத ஒரு உண்மை. ஸ்கூல்ல கூட இவ்வளோ பெஸ்டா படிச்சு தருவாங்களான்னு கேட்டா சத்தியமா இல்லவே இல்ல. அப்படி படிச்சு தருவாங்களான்னு எனக்கு தெரியா. ஆனா எங்கடைய ஸ்கூல பொறுத்தவரையில அப்படி படிச்சு தர மாட்டாங்க. அதனால இந்த சான்ஸ நீங்க மிஸ்யூஸ் பண்ணிடாதீங்க. சார் கிளாஸ்ல படிச்சு தரக்குள்ள வந்து நிறைய டெக்னிக் எல்லாம் பின்பற்றுவாரு. உதாரணமா வந்து எனக்கு சார் பின்பற்றுத ஒரு டெக்னிக்ல ரொம்பவே பிடிச்சது என்னன்னு சொன்னா, சார் கிளாஸ ஸ்டார்ட் பண்ண முதல் ஒரு மோட்டிவேஷன் வீடியோ ஒன்று போடுவாரு. அந்த மோட்டிவேஷன் வீடியோவ பாக்குறப்போ நம்ம எவ்வளவுதான் டயர்டா இருந்தாலும் நம்மளோட மைண்ட் வந்து ரிலாக்ஸ் ஆவிடும். இத நான் நிறைய தடவை ஃபீல் பண்ணியும் இருக்கேன். செய்யுள் பகுதிகளை படிச்சு தரக்குள்ள வந்து சார் ஒவ்வொரு பாடலையுமே நமக்கு படிச்சு தந்துட்டு திருப்பி அத சாருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுங்க, மத்தவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுங்க அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு வாய்ப்பு தருவாரு. அந்த வாய்ப்பை நீங்க நல்லபடியா பயன்படுத்திக்கோங்க. ஏன்னு சொன்னா அப்படி நாம எக்ஸ்பிளைன் பண்ணக்குள்ளதான் நமக்கும் அது நல்ல ஞாபகம் இருக்கும். அதே மாதிரி இலக்கண பகுதி எடுத்துக்கொண்டோம்னு சொன்னா அதுல வந்து நிறைய விஷயங்கள் பாடமாக்க வேண்டி வரும். அப்படி பாடமாக்குறப்போ அதுக்கு வந்து நிறைய டெக்னிக் எல்லாம் சார் சொல்லி தருவாரு. உதாரணமா பார்த்தோம்னு சொன்னா ஈரிதழ் ஒலி வந்து உப்பும் உம்மும். அந்த ஈரிதழ் ஒலிய எப்படி நாம ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சார் வந்து ஈரிதழ் அப்பா அம்மா அப்படின்ட்டு சொல்லி தந்தாரு. உண்மையிலேயே அந்த டெக்னிக் எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு சார் எக்ஸாமுக்கும். என்ன பொறுத்த வரையில நாம படிக்க எவ்வளவு கஷ்டப்படுதமோ அதே மாதிரி நமக்கு ஈடாக இரவு அதிகாலை என்று பார்க்காம கஷ்டப்படுற ஒரு ஆள் தான் ராம்கி சார். அதிகாலை என்று கூட பார்க்காம அவரோட தூக்கம் எல்லாம் எங்களுக்காக தியாகம் பண்ணி படிச்சு தந்தாரு. அந்த தியாகமும் இன்றைக்கு வேஸ்ட் ஆகல. அதுக்கான பிரதிபலன் சாருக்கு கிடைச்சிருக்கு. ரொம்ப நன்றி சார். அதே மாதிரி வந்து நான் இக்கட்டான ஒரு சிச்சுவேஷன்ல இருந்தப்போ சார் செமினார் செய்யறதுக்கான சகல ஏற்பாடுகளையுமே செஞ்சிட்டாரு. ஆனா நான் கேட்டேன்றதுக்காக ஒரு கிழமை அந்த செமினாரை பிட் போட்டாரு. அது உண்மையிலேயே பெரிய உதவி சார். ஏன்னு சொன்னா ஏன்னு சொன்னா நீங்க அந்த செமினாரை பிட் போட்டதாலதான் எனக்கு பொலிட்டிக்கல் பாடத்தையும் படிச்சு கொள்றதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைந்துச்சு சார். அதே மாதிரி என் சகோதர சகோதரிகளான இந்த கல்வியகத்தில் கற்கின்ற உங்களுக்கும் நான் சொல்ல வர என்னன்னு சொன்னா சேர நீங்க ஒரு 3ஆம் நபராக கருதாம உங்களோட ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டா கருதுங்க. இப்ப நாம நம்மளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் கூட பேசுறப்போ எதுக்குமே தயங்க மாட்டோம், என்ன ஹெல்ப்னாலுமே கேட்போம். அதே மாதிரி சார் கிட்டையும் நீங்க கேளுங்க, நிச்சயமா சார் செய்வாரு.
நிறைய ஹெல்ப் நிறைய பேருக்கு பண்ணியும் இருக்காரு. அஹ் ரொம்ப நன்றி சார், எனக்கு இப்படி பேசுறதுக்கான வாய்ப்பை தந்ததுக்கு. இப்படியே உங்களோட சேவை நெடுகாலம் தொடரணும்னு நான் பிரார்த்திக்கிறேன் சார். தேங்க்யூ சார். இந்த ஓகே ஏதாவது கேட்கணும்டா கேளுங்க சகோதர சகோதரிகளே. ஓகே, ஏதாவது கேட்கறதா இருந்தா கேட்கலாம். நீங்க ஏதாவது எப்படி படிக்கிறது தொடர்பா ஏதாவது 2 பேருக்கு வாய்ப்பு ஒன்று தரேன். ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. அப்படி கேட்கலாம் நீங்க. ஓகே ஓகே, கேளுங்க. பேர் என்ன? பரீராவா? Good evening, sir. குட் ஈவினிங். Sister, குட் ஈவினிங். அந்த பாடல்கள், இலக்கணம், காலங்கள் அதெல்லாம் எப்படி படிக்கணும், அப்புறம் ஏர்லி மார்னிங் எப்படி படிக்கணும், அதை பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா? நீங்க நைட் வந்து மிச்ச நேரம் முழிச்சிருந்து படிக்காதீங்க. ஒரு மேக்சிமம் ஒரு 10 மணி வரை படிங்க. 10 மணி வரை படிச்சுட்டு நல்லா தூங்குங்க. நமக்கு தூக்கம் வந்து முக்கியம். நாம இப்ப விழிச்சிருந்து படிச்சோம்னு சொன்னா அது வந்து மறதி அதிகமா வரும். அதனால நல்லா தூங்கிட்டு ஏர்லி மார்னிங் ஒரு 4 மணி மாதிரி எழும்பி படிச்சாலே போதும். அந்த டைம் எல்லாம் நல்ல பெஸ்டான நேரங்கள், காலங்கள், செய்யுள் பகுதிகள் அதுகள் படிச்சா நல்லா இருக்கும். அதே மாதிரி வந்து சார் தரக்குள்ள வந்து ஒவ்வொன்றையுமே நீங்க நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு விளங்குற மாதிரி நீங்க நோட் பண்ணிக்கோங்க. சார் இப்ப எக்ஸ்பிளைன் பண்ண டைம் தரப்போ எல்லாம் நீங்க உங்களுக்கு அந்த நேரத்தை பயன்படுத்திக்கோங்க. அது வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். அதே மாதிரி வந்து ஞாபகமும் இருக்கும். நாம இன்னொருத்தருக்கு எக்ஸ்பிளைன் பண்றப்போ அது நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, தேங்க்யூ. ஓகே, வேற ஏதாவது கேட்குறீங்களா யாராவது? வேற யாருக்காவது ஏதாவது பிரேமின்னு ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க. ஓகே, கேளுங்க பிரேமி. அக்கா வணக்கம், சார் வணக்கம். இலக்கணம் எப்படி டெக்னிக்கா படிக்கிறீங்க? அதெல்லாம் சார் சொல்லி தருவாருமா. என்னன்னு சொன்னா இப்ப இலக்கணம்ல வந்து நிறைய இது பாடமாக்க வேண்டியிருக்கு. நிறைய எழுத்துக்கள் நானே எனக்கே ஒரு வெறுப்பா இருந்துச்சு ஆரம்பத்துல படிக்கும்போது. என்னடா இது இவ்வளவு எழுத்துக்களை பாடமாக்கணும், இதெல்லாம் நாம எப்படி பாடமாக்கி எக்ஸாம் செய்வோம் குழம்பிருமே அப்படின்ட்டு. ஆனா சேர்ட கிளாஸ்ல ஜாயின் ஆகினப்போ அப்படி ஒரு டென்ஷன் இருக்கல. ஏன்னு சொன்னா சார் வந்து ஒவ்வொன்றுக்குமே ஒரு டெக்னிக் சொல்லி தருவாரு. இப்ப உதாரணமா வந்து பல்லொலிண்டக்குள்ள பலபந்த் அப்படின்னு சொல்லி நிறைய டெக்னிக் எல்லாம் சொல்லி தந்தாரு. அப்படி சொல்லி தரப்போ நீங்க அதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு விளங்குற மாதிரி நீங்க அதுகளை குறிச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு அது ஈஸியா இருக்கும். அதை நாம பார்த்து பாடமாக்குறது கூட மறந்துடும். இப்படியான டெக்னிக்களோட படிச்சிருப்போ அது வந்து மறக்காது ஒரு நாளும். எக்ஸாமுக்கு கட்டாயமா இப்படி இதுகள் வரும். அந்த எழுத்துக்கள் தான் முதலாவது கேள்வியா வரும். அதனால வந்து நமக்கு ஈஸியா ஸ்கோர் பண்ணிடலாம் இப்படி டெக்னிக்கலா பார்த்துட்டா. தேங்க்யூ அக்கா. ஓகே, வேற யாராவது கேட்குறீங்களா? இன்னொரு ஆளுக்கு வாய்ப்பு இருக்கு. துசி. கொஞ்சம் துசி இருங்க. உங்களோட ரிசல்ட்ஸையும் செட் ஸ்கோரும் கேட்குறாங்க. என்னோட ரிசல்ட்ஸ் வந்து 3A, Z ஸ்கோர் 1.5. ஓகே ஓகே, துசி பேசுங்க. குட் ஈவினிங் அக்கா. குட் ஈவினிங் அக்கா, அந்த காலம் கேள்விகளுக்கு எப்படி பதில் கொடுக்கறது, விட கொடுக்கறதுன்னு சொல்லி அந்த மெத்தட் சொல்லுங்க. அப்படின்னா இப்ப உதாரணமாக வந்து சங்கமருவிய காலம் இருண்ட காலம் அப்படின்னு ஒரு கேள்வி வந்துச்சுண்டா, இப்ப நாம ஆரம்பத்துல வந்து சங்கமருவிய காலம்டா என்ன அப்படின்னு ஒரு அறிமுகம் கொடுத்துட்டோ அந்த இருண்ட காலம்ன்றதுக்கான ஆதாரங்களை நாம படிப்படியா முன்வைக்கணும். முன் வச்சுட்டு அதுக்கு ஒரு முடிவுரை ஒன்றும் கொடுக்கணும். நாம இதனாலதான் இது இருண்ட காலமா சொல்லப்படுது அப்படின்னு அந்த ஒரு ஃபார்மட்டோட எழுதி பழகணும் ஆரம்பத்துல இருந்தே. அந்த நீங்க நல்லா பாஸ் பேப்பர் செஞ்சு பாருங்க. பாஸ் பேப்பர்ல உள்ள கேள்விதான் தொடர்ந்து மாறி மாறி வருது. இப்ப எங்களுக்கு கூட 2009, 10, 14 நினைச்சேன் அந்த கேள்விகள் கூடுதலா போட்டிருந்தாங்க. அந்த சோழர் காலம் அப்படி அந்த பழைய பாஸ் பேப்பர் கேள்விதான் வளமையா வந்துட்டு இருக்கு. இப்ப சங்கமருவிய காலம்ன்றத பேரை மாத்தி கேட்பாங்க. இல்லாட்டி 3ஆம் நூற்றாண்டு முதல் 6ஆம் நூற்றாண்டு வரையான காலப்பகுதி எப்படி இருந்துச்சு அப்படி பேர்களை மாத்தி அதே விஷயத்தையும் கேட்கலாம். ஒரே கேள்வி தொடர்ந்து அடுத்தடுத்த வருஷங்கள் வரையிலும்
அந்த பாஸ் பேப்பர் எந்த அளவு நாம செய்தோமோ அந்த அளவுக்கு காலங்களை செய்யலாம். திருக்குறள் எப்படின்னு கேக்கீங்க. சார் வந்து திருக்குறள் 100 குறளையுமே நாம ஆரம்பத்துல பாடமாக்கிக்கணும். பாடமாக்கிட்டு வந்து சார் வந்து அதுக்கும் ஒரு டெக்னிக் வந்து சொல்லி தருவாரு. உதாரணமா பார்த்தோம் சொன்னா குற்றம் கடிதல சார் வந்து சொல்லி தந்தாரு. சார் திருக்குறள் சொல்லுங்களேன், சொல்றேன். இவரலும் மாண்பிறந்த மாணவ அந்த திணை துணையா குற்றம் வரினும் அந்த குறள் சார். ஓ, எனக்கு கொஞ்சம் மறந்துருச்சு. நான் வச்சிருக்கேன், நான் சொல்லி தருவேன். ஓ சார், செருக்கான இவன் திணை குற்றி வருடி தன்னை பற்றி வியந்து காதலித்தான். அப்படி அந்த முன் சொல்களை மட்டும் வச்சு ஒரு வாய்ப்பாடு மாதிரி சொல்லி தந்தாரு. அதே மாதிரி வந்து சகல இதுக்குமே இடனறிதல், வழி அறிதல், எல்லாத்துக்குமே இப்படி வந்து சார் ஒவ்வொரு டெக்னிக் சொல்லி தந்தாரு. அந்த டெக்னிக்க வந்து வச்சு எழுதக்குள்ள வந்து ஈஸியா இருந்துச்சு. எக்ஸாமுக்கும் ஸ்கூல் எக்ஸாமுக்கும் கூட அது யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அதே மாதிரி வந்து சேர்ட லாஸ்டா வந்து 3 days செமினார் ஒன்று செய்வாரு. அந்த செமினார் புள்ளிகள் உண்மையிலேயே நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா அந்த செமினார்ல சார் தர சாய்ஸ் வராம விட்டதே இல்லை. எனக்கு தெரிஞ்சு நான் எந்த முதல் பேட்ச் புள்ளிகள்டையுமே நான் கேட்டிருக்கேன். அந்த புள்ளிகள் கூட சொன்ன கருத்து என்னன்னு சொன்னா, ராம்கி சார்ட்ட போங்க, ராம்கி சார் இது சாய்ஸ் கேள்விகள் கட்டாயம் வரும், அவரு எல்லாம் பார்த்து தான் தருவாரு அப்படின்ட்டு. அவ்வளோ யூஸ்ஃபுல்லான கேள்விகள் சார் தருவாரு. கட்டாயம் போங்க சார் ஃபைனல் செமினாருக்கு. இலக்கண செமினார்களும் தான் நல்லா செய்வாரு சார். வேற ஏதாவது கேட்கணுமா? உங்களோட பாடங்கள் முனை என்னன்னு கேக்குறாங்க. என்னென்ன பாடம் எடுத்தீங்க? ஐசி பொலிட்டிக்கல் தமிழ். ஓகே ஓகே, வேற எதுவும் கேக்குறீங்களா? ஓகே, நன்றி நன்றி அனுசியா என்கின்ற அஃப்ரா. ரொம்ப சந்தோஷம் நீங்க வந்தது பேசுனதெல்லாம் ரொம்ப சந்தோஷம். நிறைய பேர் மோட்டிவேட் ஆயிருப்பாங்க. இதே மாதிரி நீங்களும் அடுத்த முறை இப்போ இருக்கிறவங்க கேட்குறேன், இதே மாதிரி இன்னொரு அடுத்த முறை வந்து சொல்லும்போது நீங்களாம் இருக்கணும், நீங்களும் வந்து அப்படி சொல்லணும், மோட்டிவேட் பண்ணணும் மற்றவங்களை. மற்றவங்க முன்னுக்கு இப்படிலாம் நம்ம இப்படிலாம் படித்தோம்ட்டு எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிற அளவுக்கு உங்களை வளர்த்துக்கொள்ளணும் அப்படிங்கிறத இந்த எதிர்பார்ப்பு எல்லாம். அது இல்லாமல் அனுஷ் உங்களுக்கும் சொல்கிறேன்னு கேட்டால், இன்னும் இதான் உங்களோட ஆரம்பப்படி ஒரு பெரிய ஒரு வெற்றி இலக்கை அடைஞ்சிருக்கீங்க. இன்னும் மென்மேலும் சிறப்பான முறையில் நான் நினைக்கிறேன் வருவீங்க. அது சுவர் என்கிட்ட சொல்லுவாங்க, அடுத்தவங்களுக்கு நம்ம எந்த அளவு தூரம் வந்து ஓப்பன் மைண்டோட ஹெல்ப் பண்றோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வளருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி உங்களோட வளர்ச்சி அபரிதமா இருக்கும் அப்படிங்கிறத நான் தெரிவிச்சுக்கொண்டு வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன். தேங்க்யூ சார். ஓகே ஓகே, நன்றி. ஓகே ஓகே பிள்ளைகள், அப்போ இந்த நேரம் உங்களுக்கு ஒரு பொன்னான நேரமா தான் இருந்திருக்கும். ஓகே, அப்போ நம்ம இந்த நேரத்தோட நம்ம இன்னும் கொஞ்சம் பார்ப்போம், சரியா? ஓகே, அந்த அடிப்படையில பாருங்க பிள்ளைகள், நம்ம கடைசியா பார்த்தோம் பின்னொற்றுள் கூட்டு பெயர் பார்த்துட்டோம். அடுத்து பின்வருவற்றுள் காலம் காட்டும் தொழிற்பெயர். விடைய போடுங்க பாப்போம். காலம் காட்டும் தொழிற்பெயர்: கொடுக்கல் வாங்கல், போகாமை, போனமை, வறுமை. நல்லா யோசிச்சு போடுங்க. விட சரியான விடைய போடுறதுல பிள்ளைகள் மிகச்சரியான விடைய போடணும். இதுல சரியான விடையும் இருக்கு, மிகச்சரியான விடையும் இருக்கு. அதனால அவசரப்பட்டுறக்கூடாது. ஓகே, அதன் அடிப்படையில தொழிற்பெயர்னா என்னன்னு முதல்ல தெரியணும். நான் தொழிற்பெயர் என்ன? வினை நிகழ்வையும் வினை நிகழாமையும் உணர்த்துறது தான் தொழிற்பெயர், சரியா? போதல் வினை நிகழ்வு, போகாமை என்னது வினை நிகழாமை, சரியா? அது நம்ம டீப்பா படிப்போம். பிறகு நான் அந்த கேள்விக்காக உங்களுக்கு ஷார்ட்டா சொல்லித்தரேன். அதன் அடிப்படையில தொழிற்பெயரை 3 வகையா நம்ம பிரிக்கிறோம். கேட்டகரி ஏற்கனவே நான் உங்களுக்கு படிப்பிச்சிருப்பேன். ஏற்கனவே இந்த ஃபீஸ் கிளாஸ்க்கு வர்றவங்களுக்கு 3 வகை அப்படிங்கும்போது, காலம் காட்டாத தொழிற்பெயர், காலம் காட்டும் தொழிற்பெயர், எதிர்மறை தொழிற்பெயர். சரி, காலம் காட்டாத தொழிற்பெயர் என்னன்னு கேட்டா, இப்ப வினையோட
என்னது தள் அல் இத்தல் ஆகிய விகுதி சேர்றது. இப்ப போ பிளஸ் தள் போதல், கான் பிளஸ் அல் காணல், படி பிளஸ் இத்தல் படித்தல். இந்த கேட்டகரிக்குள்ள வர்றதெல்லாம் பாருங்க காலம் காட்டுதா? படித்தல் நிகழ்காலம் இறந்த காலம் எதிர்காலம்னா காலமே இல்ல அதுக்கு. அதனால அதை காலம் காட்டாத தொழிற்பெயர்னு சொல்றோம். அடுத்து ரெண்டாவது வந்து வினையடியோட அது அல்லது மை வரது. சரியா? வினையடி பிளஸ் கால இடைநிலை அது அல்லது மை. சரியா? உதாரணமாக இப்ப போனமை, சரியா, போனமை, வந்தமை, சரியா, போனது, வந்தது அப்படிங்கிற மாதிரி. சரி, இதுல பாருங்க போனது வந்தது அப்படின்னா காலத்தை காட்டுது, இறந்த காலம் நிகழ்காலத்தை காட்டுது, வருகின்றமை நிகழ்காலத்தை காட்டுது. அடுத்து எதிர்மறை தொழிற்பெயர்னா வினையடியோட என்னது எதிர்மறை இடைநிலை. சரியா? போகாமை, சரியா, வராமை, ஆங்கிற, சரியா, போகாதது, போகாதது, வராதது அப்படின்னு பாக்குறது. அப்ப காலம் காட்டாத தொழிற்பெயர், காலம் காட்டும் தொழிற்பெயர், எதிர்மறை தொழிற்பெயர் 3 வகைப்படுது. அதன் அடிப்படை இதுல பாருங்க கொடுக்கல் அப்படிங்கிறது எதுக்குள்ள வருது? காலம் காட்டாத தொழிற்பெயர். வாங்கல் காலம் காட்டாத தொழிற்பெயர். சரியா? போகாமை எதிர்மறை தொழிற்பெயர். உங்களுக்கு பாருங்க அது தெரிஞ்சிருந்தா ஈஸியா இருந்திருக்கும். வறுமை சம்பந்தம் இல்லாம ஒரு விட, வறுமைங்கிறது ஒரு தொழிற்பெயருக்குள்ள வருமா? அது ஒரு பெயர், அது வராது. அப்ப போனமை என்பதுதான் மிக சரியான விடை. போனமை என்பது காலம் காட்டுது, இறந்த காலத்தை காட்டுது. அப்ப நிகழ்காலத்துக்கு பார்த்தா போகின்றமை அப்படின்னு வரும். சரியா? இப்படிதான் நம்ம பார்க்கணும். விளங்குதா விஷயம்? விட வந்து 4வது விட. ஓகே, அடுத்து 12வது கேள்வி. 12வது கேள்விக்கு விடை போடுங்க. பின்வருவனவற்றுள் பண்பு தொகை வருவிலிருந்து நறுமணம், உருபகை, மலர்வனம், செய்வினை. விடைய போடுங்க. நல்லா யோசிங்க. பண்பு தொகை, பண்பு உருவும் மறைஞ்சிருக்கும் ஒரு பெயர் சொல்களுக்கு இடையே. ஓகே, எது பிள்ளை விட? நிறைய பேர் மலர்வனம் அதெல்லாம் அடிக்கிறீங்க. இப்ப மலர்வனம்ங்கிறது என்னது? என்ன தொகைக்குள்ள வரும்? அது என்ன தொகைக்குள்ள வரும்? 3 காலத்துக்கும் வருது. என்னது? வினைத்தொகை. சரியா? வினைத்தொகை. மலர்வனம், செய்வினை, மலர்கின்ற வனம், மலர்ந்த வனம், மலரும் வனம், செய்வினை, செய்கின்ற வினை, செய்யும் வினை. சரியா? அதெல்லாம் என்னது? இதுக்குள்ள 3 காலத்துக்கு வரும். சரியா? வருவிருந்த சம்பந்தம் இல்லாத ஒரு விட. சரியா? உருபகை என்பது உரு என்பது ஒரு உரிச்சொல் பிள்ளைகள். பகை அதுக்கு வந்து ஒரு அடையா வருது. சரியா? அந்த மிக்க, அதிகமான அப்படிங்கிற மாதிரி வரும். அதிகமான அப்படின்னு வரும். ஆனா நறுமணம் என்பது நல்லதான மனம், நல்லதான மனம், நறுமணம். சரி, அதான் நல்லதான மனம் தான் நறுமணம். சரியா? அப்ப ஆனங்கிற அந்த என்னது பண்பை உணர்த்துது. மனத்திட பண்பு எது? நல்லதான மனம் அப்படின்னு அந்த மனம் வாசத்திட பண்பை உணர்த்துறதுனால நம்ம எதை நம்ம விடையா போடணுங்கிற நறுமணம் அப்படிங்கிறதான் போடும். சரி, இதான் சரியான விட. விளங்குதா? இப்ப பாருங்க, சாதாரணமா யோசிக்க முடியுதா பிள்ளைகள்? விளங்குதா உங்களுக்கு? எப்படி அப்ப உங்களுக்கு இந்த உருனா உரிச்சொல்னு தெரிஞ்சிருக்கணும். அப்ப இந்த பண்பு தொகைக்கு தெரியறதுக்கு முன்னுக்கு உங்களுக்கு மத்த தொகையெல்லாம் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். அப்ப நீங்க நல்லா அவதானிக்கணும் பிள்ளைகள். இப்போ நீங்க வந்து ஆக்கப்பெயர் கேள்வி வந்தா உங்களுக்கு கூட்டு பேரும் தெரிஞ்சிருக்கணும். தொழிற்பெயர் கேள்வி வந்தா உங்களுக்கு வினையாளனின் பேரும் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா அதை வச்சுதான் உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. சரியா? இப்ப அதை கொஞ்சம் பாத்துக்கிட்டீங்கன்னா சரி. விளங்குதா? அதன் அடிப்படையில அப்படி பாத்துக்கிட்டீங்கன்னா சரி, உங்களுக்கு விளங்கி இருக்கும். விளங்கிருச்சா? அப்ப 12 கேள்வி பார்த்திருக்கோம். விளங்கிருச்சா? தெளிவாயிருச்சு? அப்ப உங்களால பார்த்தது எல்லாமே. இன்னும் ஒரு கேள்விகள் இருக்கு பெயரோட சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வி. அதை பார்த்துட்டு நம்ம தியரிக்குள்ள போவோம். இன்னைக்கு கொஞ்சம் ஒரு 10-15 நிமிஷம் கொஞ்சம் டைம் எடுத்து படிப்போம். சரியா? ஓகே. மற்ற ஆட்கள் கிளாஸ் இருந்தா போங்க, வாய்ப்புள்ளவங்க இருங்க. சரியா? பின்வருவனவற்றுள் உயர்திணை பலர்பாட் பெயர் எழுவாயாக அமைய பெற்ற வாக்கியம். இது நல்லா யோசிங்க பிள்ளைகள். நல்லா யோசிச்சு போடணும்.
யோசிச்சு போடணும் பிள்ளைகள், வாசிச்சு யோசிச்சு போடணும். சரியா? ஓகே. பின்னொட்டு உயர்திணை பலர்பால் பெயர் எழுவாயாக அமையப்பெற்ற வாக்கியம். பாருங்க கேள்வி எப்படி பாருங்க. உங்களுக்கு என்ன தெரியும்? உயர்திணைனா தெரியணும், பலர்பால் பெயர்னா தெரியணும், எழுவாய்னா என்னன்னு தெரியணும். பாருங்க ஆசிரியர் சங்க கூட்டத்துக்கு சென்றார். ஆசிரியர் சங்க கூட்டத்துக்கு சென்றார் அப்படிதான் பார்க்கணும். ஆசிரியர் சங்க கூட்டத்துக்கு சென்றார்ல, ஆசிரியர் சங்க கூட்டத்துக்கு சென்றார். இதுல ஆசிரியர் தான் எழுவாயா இருக்கு. எழுவாய், இந்த எழுவாய் உயர்திணையா இருக்கு, ஆனா பலர்பால் பெயரா இல்ல. சரியா? பலர்பால்னா தெரியுதுன்னு உங்களுக்கு. பலர்பால் ஆண்பால் பெண்பால் பலர்பால். சரியா? இப்ப பலர்பாலா இல்ல. இந்த ஒருமை ஆசிரியர்கள்னு வந்தா சரி, ஆசிரியர்கள் ஒருமை. சரியா? அப்ப அது பலர்பால் இல்ல. அவர் ஆசிரியர் சங்க கூட்டத்துக்கு சென்றார். அப்ப இதுல எழுவாய் வந்து அவரும் என்னது உயர்திணையா இருக்கு, ஆனா பலர்பாலா இல்ல. சரியா? அறிஞர் எனது ஐயங்களை போக்கினார். இப்ப அறிஞர் அப்படிங்கிறது வந்து ஒருமையில இருக்கு, உயர்திணையில இருக்கு, ஆனா பலர்பாலா இல்ல. சரியா? அதே அறிஞர் பாருங்க அடுத்து வந்திருக்கு, அறிஞர் கூடி முடிவெடுத்தார். அறிஞர் கூடி முடிவெடுத்தார்னு வந்திருக்குன்னா, அறிஞர் கூடி முடிவெடுத்தனரா கொஞ்சம் எழுத்து பிழையா இருக்கான்னு தெரியல, கொஞ்சம் பாருங்க. நீ அறிஞர்களை அனுசரித்து வாழ வேண்டும். இப்ப எது விடையா வரும்? நல்லா கொஞ்சம் பாருங்க. பாஸ் பேப்பர் யாராச்சும் கையில வச்சிருந்தா பாருங்க. 4வது விட அறிஞர் கூடி முடிவெடுத்தனர்ன்னு இருக்கா, அறிஞர் கூடி முடிவெடுத்தாருன்னு இருக்கா? கொஞ்சம் பாருங்க. அப்படி யாராவது இருந்தா குயிக்கா எனக்கு என்ட்ரைஸ் பண்ணி சொல்லுங்க. நான் முடிவெடுத்தனர்னு வந்தாதான் அந்த 4வது விட சரியா வரும். ஏன்னா அதுவும் பாருங்க, அது ஸ்ட்ரகிள் ஆகுது. அறிஞர் கூடி முடிவெடுத்தார்னு சொல்ல வராது. அறிஞர் கூடுனா என்ன வரும்? அப்படி பாஸ் பேப்பர் உள்ளவங்க கொஞ்சம் என்ட்ரைஸ் பண்ணுங்க. என்ன இருக்குன்னு பாருங்க. சம்டைம் இதுல எழுத்து பிழையா இருக்கலாம். கதீஜா சொல்லுங்க பாப்போம். கதீஜா முடிவெடுத்தனர்னு தான் சார் இருந்துச்சு. முடிவெடுத்தனர் தான் வரும். இதுல எழுத்து பிழை. சரியா? உங்களுக்கு ஃபைனல் பேப்பர்ல அப்படி எழுத்து பிழையா வராது. அப்படி வந்தா உங்களுக்கு போனஸ் மார்க்ஸ் கிடைக்கும். அவங்க அறிஞர் கூடி முடிவெடுத்தனர்னு வந்தா அறிஞருங்கிறது இந்த இடத்துல பன்மையா தான் வரும். பன்மைனா அப்ப என்னது? அது உயர்திணை பலர்பாலா இருக்கும். இப்ப அறிஞருக்குள்ள ஆணும் இருக்கும், பெண்ணும் இருக்கும். விளங்குதா? இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், அதுக்கு விடைய சொல்லுங்க. கொஞ்சம் இருங்க. ஓகே, அது ஞாபகம் இல்ல. நான் இன்னொரு நாள் அதை கேட்கிறேன். சரியா? ஓகே. இத பார்த்தாச்சு. சரியா? ஓகே. அப்ப அதன் அடிப்படையில் எத்தனை கேள்வி பார்த்திருக்கோம் நம்ம? இது வேற்றுமை அப்படியே வைங்க. சரியா? வேற்றுமை வந்து தனியா நான் அதை பார்த்துட்டு தான் படிக்கணும். ஏன்னா அது பெரிய சாப்டர். இதுல எத்தனை கேள்வி பார்த்தோம்? எத்தனை ஸ்டார்ட் பண்ணோம்? செட் பாக்ஸ்ல போடுங்க. எத்தனைல ஸ்டார்ட் பண்ணோம்? 7ல ஸ்டார்ட் பண்ணனா 7 கேள்வியா மொத்தம்? 6 கேள்வினா? ஓகே. எத்தனைன்னு போடுங்க நீங்க. எத்தனைக்கு எத்தனைன்னு போடுங்க. நீங்க எத்தனைக்கு எத்தனைன்னு உண்மையை போடுங்க. தெரியுதா? நீங்க மார்க் பண்ணிருப்பீங்க தானே? இருப்பீங்க. ஓகே. தியரிக்குள்ள வந்துட்டோம். பெயர்ச்சொல். பிள்ளைகள் இது தொடர்ச்சியா ஃப்ரீயாவே நடக்காது. கிளாஸ் அதை நான் அறிவிச்சு கொள்ளணும். லைசன்ஸ் எடுத்து நம்ம செய்யணும். பெரிய ஒரு செலவு போகுது. அதனால உங்களோட பங்களிப்போட தான் கிளாஸ் செய்கிறோம். அதுலயும் பெரிய ஒரு அடிப்படையில் நம்ம கிளாஸ் ஃபீஸ் எல்லாம் எடுக்கிறது இல்லை. இந்த கிளாஸை கண்டினியூ பண்ணுங்கிறதுக்காக தான் கொஞ்சம் முன்கூட்டி நினைச்சீங்கன்னா நல்லவேன்னு கேட்டா கொஞ்சம் காலம் தான் இருக்கு. ஏன்னா 13க்கு ஓகே, இந்த 12க்கு ஓகே, 13க்கு கொஞ்சம் காலம் இருக்கு. அதனால குயிக் ரிவிஷன் போகும். மற்ற ஆட்களுக்கு தனித்தனியா கிளாஸஸ் நடக்கும். எல்லா பேட்சும் எல்லா பேட்சோட இணைஞ்சு வரலாம். சரியா? அப்படிதான் நம்ம ஷெட்யூல் பண்ணிருக்கோம் நான் கிளாஸை. அதனால மிக வேகமா சிலபஸ் முடிக்கிறதுக்கு, அதாவது 13 செகண்ட் சைஸ் செய்றவங்களும் ஃபர்ஸ்ட் சைஸ் செய்றவங்களும் அதே மாதிரி 12 13க்கும் நீங்க அவங்க தனியாகவும் பேசிக்ல இருந்து போகும். இந்த கிளாஸோடய நீங்க வரலாம். குயிக் ரிவிஷன்லயும் வரலாம், தியரி கிளாஸ்க்குலயும் வரலாம். சரியா? அப்ப எல்லா தகவலையும் நான் வந்து உங்களுக்கு குரூப்ல போடுறேன். சரியா?
அதுல நீங்க பார்த்துட்டு நீங்க நினைச்சுக்கொள்ளுங்க. எல்லா டீடைல்ஸும் அதுல இருக்கு. ஃபீஸ் விஷயத்தால் நீங்க யோசிக்காதீங்க, பெரிய அளவு இல்ல, சின்ன ஒரு அமௌண்ட் தான். சரியா? அதுவும் நம்ம செலவுக்காக இந்த லைசன்ஸ் எடுத்து மற்ற செலவுகளுக்கு ஈடு செய்யறதுக்காக தான் ஒழிய இது பெரிய வருமானம் எடுக்கக்கூடிய ஒரு வகுப்பு இல்லை. சரியா? ஓகே. அது இல்லாம நம்ம ஜியோகிராபி, பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஏனைய பாடங்களும் இந்த முறையில இருந்து உலகாலம் தமிழ் மட்டும்தான் நிலுகை கல்வியகத்தில் நடந்து கொண்டிருந்துச்சு. இனி வர காலங்கள்ல எல்லா பாடமும் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் கிட்டியிருக்கு. சரியா? அதற்கான ஆயத்தத்தை நான் செஞ்சு கொண்டிருக்கேன். அதற்கான தகவலை நான் நாளைக்கு அல்லது நாளை மறுநாள் உங்களுக்கு வழங்குவேன். சரியா? ஓகே. அப்ப உங்களுக்கு அது டைம் பிரச்சனை ஆகாது. ஏன்னா நிறைய பேர் வேற வேற கிளாஸ்க்கு போகும்போது அந்த டைம் வந்து ஸ்ட்ரகிள் ஆகும். கொஞ்சம் இதே டைம்ல வேற கிளாஸ் போட்டுரும் அப்படின்னு. இது நம்மகிட்ட இருந்த 3 பாடத்துக்கும் வந்தா அந்த டைம் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம். கணக்கா சேஃபா கொண்டு போகலாம். அதை கொஞ்சம் பார்த்துக்கொள்வோம். ஓகே. அப்ப நான் லிங்க் போட்டிருக்கேன். அப்படி இல்லாதவங்க நீங்க லிங்க் வாங்க. சரியா? பாருங்க, ஜென்ரல் குரூப் லிங்க் ஒன்று போட்டிருக்கேன்னு பாருங்க, திரும்ப ஒருக்கா வரும். இணையாதவங்க நெஞ்சு கொள்ளுங்க. ஓகே. இப்ப நம்ம நேரடியா பேசிக்ல இருந்து போக போறோம் பிள்ளைகள். பெயர் சொல். சரியா? பெயர் சொல்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சரியா? பாருங்க, சும்மா கதப்பமே பேர் எதுக்கு வைக்கணும்? சாதாரணமா ஒருத்தருக்கு எனக்கு ஒரு பேர் இருக்குதானே, உங்களுக்கு ஒரு பேர் இருக்குதானே, ஏன் வைக்கணும்? பிறந்து பேரே வைக்காடி யோசிச்சு பாருங்களேன், எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. பேர் தான் வந்து அடையாளம். சரியா? பேர் இப்ப இந்த ஒரு 3A எடுத்துருச்சுன்னா அந்த 3A ஒரு மாணவி எடுத்துங்களோட இப்படி ஒரு பேரை சொல்லும் போது அதான் அடையாளம். சரியா? எல்லாமே அடையாளத்துக்காக தான் பேர் சொல் நம்ம பயன்படுத்துறோம். இப்ப இந்த தமிழ் இலக்கணத்திலயும் சரி, இப்ப இலக்கணம்ங்கிறது வந்து நம்ம பேசுற விஷயத்த எப்படி இருக்குன்னு சொல்றது இலக்கணம். இப்படி பேசணும்னு சொல்றது இலக்கணம் இல்லையே. அடிக்கடி நான் அதை தான் சொல்லுவேன். அப்ப பேர்ச்சொல்ங்கிறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி வினைச்சொல் என்பது ரொம்ப முக்கியம். இடைச்சொல் என்பது ரொம்ப முக்கியம். இப்ப இந்த சொற்கள் எல்லாம் இணைந்ததுதான் வாக்கியம். சரியா? அதைத்தான் நம்ம என்ன செய்யறோம், இந்த இலக்கணம் தான் இலக்கியத்துல நம்ம யூஸ் பண்றோம். சரியா? ஓகே. அதன் அடிப்படையில பெயர் சொற்கள் சில தனித்துவமான பண்புகளை கொண்டுள்ளன. அதுக்குன்னே ஸ்பெஷலா சில இப்ப வினைச்சொல்லும் இருக்கு, அது பண்புகள் கொண்டிருக்கு தானே, அது அதுக்குரிய பண்புகளை கொண்டிருக்கும். பெயர்ச்சொல் இதுக்குரிய பண்புகளை கொண்டிருக்கும். பெயர்ச்சொல் கொண்டிருக்கிற பண்புகள் வினைச்சொல்லுக்கும் இருக்கும். வினைச்சொல்லுக்குரிய பண்புகள் பெயர்ச்சொல்லுக்கு இருக்கும் சில போது. சரி, ஆனால் தனித்துவமான பண்பு இதுக்கே உரிய பண்புகள் இந்த பாருங்க கொடுத்திருக்கேன். எல்லா பெயர் சொற்களும் ஐ, ஆள், கூ, இன் முதலிய வேற்றுமை உருவுகளை ஏற்கும். மனிதன், மனிதனை, மனிதனுக்கு. இப்ப நம்ம பார்த்த ஒரு MCQ இந்த ஒரு பாயிண்ட் தெரிஞ்சிருந்தா தான் அதை செஞ்சிருக்கலாம். சரியா? எல்லா பெயர் சொற்களும் ஐயாளுக்கும் இந்த வேற்றுமை உருவு ஏற்கும்னா பலங்கிறதும் வேற்றுமை உருவு ஏற்குது. எனவே பல என்பது ஒரு பெயர் சொல்னு கண்டுபிடிக்க முடியும். அப்ப எல்லா பெயர் சொற்களும் ஐயாள், குயின் முதலிய வேற்றுமை உருவுகளை ஏற்கும். உதாரணம் மனிதன், மனிதனை, மனிதனுக்கு, மனிதனால், மனிதனின் அப்படின்னு நம்ம போட்டு விட வேண்டியதான். அடுத்து பொதுவாக எல்லா இதெல்லாம் கேள்வியா ஒரு பிள்ளை நிறைய வந்திருக்கு. பண்புகளை கேட்டு வந்திருக்கு அந்த 5 மார்க்ஸுக்கு. பொதுவாக எல்லா பெயர் சொற்களும் நல்ல, புதிய, பெரிய போன்ற பேரடைகளுள் பொருத்தமானவற்றை ஏற்கும். நல்ல மனிதன், பெரிய மரம், புதிய பாடல், அதுக்கு தகுந்த மாதிரி. சரியா? அது நல்ல மனிதனுக்கு பொருத்தமா நல்லன்னு வரும், மரத்துக்கு பெரிய, அதுக்கு எது ரிலேட்டடா பொருந்ததோ அதுக்கேற்ற மாதிரி பெயர் அடைகளை ஏற்கும். பெயர் சொல் பெயர் அடைகளை ஏற்கும். சரி, அப்ப இது பெயர் சொல் வேற்றுமை உருவு ஏற்கிற மாதிரி வினைச்சொல் வேற்றுமை உருவு ஏற்குமா பிள்ளை? யோசிச்சு பாத்தீங்களா? வினைச்சொல் வேற்றுமை உருவு ஏற்குமா? ஏற்காது. ஏன்? அது அதோட பண்பு இல்ல. அப்படி ஏற்றால் அது வினையாளனை பெயர், தொழிற்பெயர்லாம் அதுல தான் வர்றது. சரியா? அதை நம்ம பிறகு பார்ப்போம். ஓகே. பெயர்ச்சொற்கள் எல்லாம் பொதுவாக எண்ணடைகள், சுட்டு வினா அடைகளை ஏற்கும். உதாரணமாக ஒரு மனிதன், கொஞ்சம் அன்பு, எந்த புத்தகம், எந்த குழந்தை, இதான் அது எண்ணடை, சுட்டு வினா அடைகளை ஏற்கும். சரியா? எண்ணடைன்னு 1, 2 அப்படி எண்ணிக்கையில குறிக்கிறோம். சுட்டுனா சுட்டி காட்டுறதுக்காக. சரியா? அந்த வினா அடை அப்படின்னா எந்த அப்படிங்கிற மாதிரி அடைகளை ஏற்கும். அடுத்து பெயர் சொற்கள் எல்லாம் பொதுவாக ஆக, ஆகி என்னும் விகுதியை பெற்று வினையடையாக செயற்படும். அதை நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. பெயர் சொற்கள் எல்லாம் பொதுவாக ஆக, ஆகி என்னும் விகுதியை பெற்று வினையடையாக செயற்படுமா. மனிதன் அப்படிங்கிறது, மனிதன்கிறது பெயர் சொல், ஆகங்கிற விகுதியும் தெய்வம்ங்கிற பெயர் சொல் ஆகிங்கிற விகுதி பெற்று மனிதனாக, தெய்வமாகின்னு வரும்போது அதை முடிங்க. மனிதனாக பிறந்தான், தெய்வமாகி மறைந்தான் அப்படிங்கும் போது அது வினை அடையா மாறிடுமா, வினை அடையா மாறிடுமா. விளங்குதா? அப்படி நம்ம பார்க்கிறோம். சரியா? விளங்கிச்சா? அதன் அடிப்படையில மேலதிக குறிப்பு பாருங்க. தல் விகுதி பெற்ற தொழிற்பெயர், காலம் காட்டும் தொழிற்பெயர், வினையாளனையும் பெயர் என்பன 2வது, 3வது, 4வது ஆகியவற்றில் கூறப்பட்ட பண்புகளை பெறுவதில்லை. அதாவது நான் சொன்னேன், தொழிற்பெயரும் வினையாளனையும் பெயரும் என்னன்னு கேட்டா அது வேற்றுமை உருவை ஏற்கும். சரியா? சரியா? அப்ப தல் விகுதி பெற்ற தொழிற்பெயர், காலம் காட்டும் தொழிற்பெயர், வினையாளனையும் பெயர் என்பன 2, 3, 4 ஆகியவற்றில் கூறப்பட்ட பண்புகளை பெறுவதில்லை. அதை 1வது இதை பெறும். எது? முதலாவது வேற்றுமை உருவை ஏற்க. உதாரணமாக
வந்தவனை அப்படிங்கிறது தொழிற்பெயர், சாரி வினையாளனை பெயர், அது வேற்றுமை இருப்பை ஏற்குது. அதே அடை ஏற்குமா? நல்ல வந்தவனை. சரியா? அதே மாதிரி என் அடை ஏற்குமா? ஒரு வந்தவனைன்னு சொல்லலுமா? அதே மாதிரி ஆக ஆகிங்கிற விகுதியை பெற்று வந்தவனை ஆகி அப்படின்னு அப்படி இயலாது. அப்ப இதுல அந்த வினையாளனையும் பெறும் தொழிற்பெயரும் என்னன்னு கேட்டா இந்த முதலாவது பண்பை ஏற்கும், ஆனால் மற்றதை ஏற்காது. இதை இந்த கீழே உள்ள பண்புகளை ஏற்காதுங்கிறத நம்ம பார்ப்போம். அப்ப அதை தொழிற்பெயரும் வினையாளனை பெயரையும் படிக்கும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவா நான் விளங்கப்படுத்துறேன். சரியா? ஓகே. இந்த அடிப்படையில் இன்றைக்கு இது போதும். சரியா? ரொம்ப நம்ம படிக்க தேவை, ஒரு ஹவர் படிச்சாலும் அதன் பிரயோசனமாக முக்கியமான விஷயங்களை பார்த்தாலே போதும். அப்ப இந்த டியூட் எப்படி உங்களுக்கு யூஸா இருக்கும்னு கேட்டா பிள்ளைகள் நூமான் செட் புக் தான் பெரும்பாலும் எல்லாம் யூஸ் பண்றாங்க. அது கொஞ்சம் என்ன சொல்றது, ஏ லெவலுக்கான புக் தான். சரியா? ஆனா ஏ லெவலுக்கு மட்டும் இல்ல, அது யூனிவர்சிட்டி ஆக்களுக்கும் உதவும். ஆனா நிறைய பந்தியா அவர் எழுதியிருக்கார். எல்லாமே வந்து படிச்சு சும்மா கன்ஃபியூஸ் ஆகிறத விட அதுல எல்லாமே வரப்போறதும் இல்ல. சரியா? இப்ப நான் அதை ஷார்ட் பண்ணியிருக்கேன். அதுல உள்ளது தான் ஷார்ட் பண்ணியிருக்கேன். சம்டைம் இதை என்ன செய்வேன்னு கேட்டா புத்தகமா போறதுக்கான ஒரு முயற்சியும் செஞ்சு கொண்டிருக்கேன். உங்களுக்கு கரங்கள்ல புத்தகமா கிடைக்கும். அப்படி இல்லாட்டி நீங்க ஃபைனல் செமினார் போது உங்களுக்கு அது கைக்கு டியூட்டாவும் கிடைக்கும். அதை நீங்க பிரிண்ட் எடுத்து வச்சுக்கொள்ளலாம். இப்போதைக்கு டியூட் கிடைக்காது. இன்னும் கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு, எழுத்து பிள்ளைகள்லாம் பார்க்கறதுக்கு பார்த்து அனுப்புறேன். அந்த அடிப்படையில் நான் நினைக்கிறேன் இன்றையோட ஃப்ரீ கிளாஸ் முடியுது. அடுத்த நாளிலிருந்து ஃபீஸ் கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிரும். விருப்பமானவங்க நீங்க என்ன செய்யணும்னு கேட்டா இணைய பாருங்க. சரியா? இணைந்து உங்களுக்கு அதாவது பிரயோசனமா இருந்தால் மட்டும் இணைங்க. மற்றபடி அது உங்களுக்கு வேற கிளாஸஸ் உங்களுக்கு அது பொருத்தமா இருந்தா நீங்க அதில் இணைஞ்சு படிக்கலாம். யாரும் வற்புறுத்தலைங்க. அது இல்லாம உங்களோட நண்பர்கள் இருந்தால், அதாவது டீச்சர்ஸ் எல்லாம் இல்லாம நிறைய பேர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க தமிழ் பாடத்துக்கெல்லாம். சரி, அப்படி இருந்தா நீங்க பரிந்துரை செய்யுங்க, இப்படி கிளாஸஸ்க்கு போங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி உங்களுக்கு லிங்க் கிடைக்கும் போது தயவு செய்து சொல்லுவாங்க, விவேகானந்தர் சொல்லுவாரு, ஒருவன் பின்னால் இருந்து முதுகுக்கு பின்னால் இருந்து செய்ய வேண்டியது தட்டி கொடுப்பது மட்டும்தான் அப்படின்ட்டு. அந்த மாதிரி கொஞ்சம் சப்போர்ட் எடுத்தாங்க. லிங்க் உங்களுக்கு தெரிஞ்ச குரூப்ஸ்க்கெல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. சரியா? உங்களோட எந்த அளவு தூரம் நீங்க பொதுநலம் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு நல்லது நடக்கும். சரியா? அது ரொம்ப முக்கியம். ஓகே. அந்த வகையில ரொம்ப நன்றி பிள்ளைங்க. ஏன்னா நீங்க ஷேர் பண்ணனால தான் நீ 100 பேர் வந்தாங்க. சரியா? இப்ப கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, எனக்கு டைம் அப் ஆனனால ரொம்ப சந்தோஷம். சரியா? அப்படி இருந்தா அடுத்த லைசன்ஸ் 300 பேருக்கான லைசன்ஸ் கூட எடுத்து நம்ம செய்யலாம். சரியா? ஓகே. நன்றி, வணக்கம் பிள்ளைகள். உங்களோட கருத்துக்களை எதிர்பார்க்கிறேன். உங்களோட ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை செட் பாக்ஸ்ல போடுங்க. முடிஞ்சா அந்த குரூப்ஸ்லயும் போட்டு விடுங்க. சரியா? உங்களோட இருக்கிற குரூப்ஸ்லயும் போட்டு விடுங்க கருத்துக்களை. அப்ப கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. அது நிறை மட்டும் இல்ல, குறை எதுவும் இருந்தாலும் நீங்க சொல்லலாம். சரியா? நன்றி, வணக்கம். அடுத்த வகுப்பில் சந்திப்போம்.